வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்று இப்போது நாம் 322வது நாளில் இருக்கிறோம். இப்போது நாம் இதை பேசிக் கொண்டிருக்கும் நேரம் இரவு 11 மணி, அக்டோபர் 1, பாலஸ்தீன் நேரம். இப்போது நாம் இந்த இரவு நேரத்தில் இதை பதிவு செய்வதற்கான காரணம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். ஈரான் தனது தாக்குதலை இஸ்ரேல் மீது துவங்கியுள்ளது. மிக கடுமையான தாக்குதல். 600 முதல் 500க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் விழுந்திருக்கும் என்று கூறுகிறார்கள். இதற்கு எதிர் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் இஸ்ரேல் மீது மீண்டும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது இது இதற்கு அடுத்த கட்டம் 3ஆம் உலகப் போர் தான் என்று ஒரு பக்கம் கூறி வருகிறார்கள். இது எந்த அளவுக்கு உண்மை, என்ன நடந்திருக்கிறது என்பதை இப்போது பேசவிருக்கிறோம். நம்மோட தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், ஆக்சுவலா நேத்து நானே எழுதியிருந்தேன் இதுல டெலிகிராம்ல. என்ன அப்படின்னா, ஈரான் இந்த பிரிக்ஸ் முடிகிற வரைக்கும் இதுக்குள்ள இறங்காது, இந்த சண்டைக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பர்சனல் ஒப்பீனியன் அப்படியே எழுதியிருந்தேன். நான் அப்பதான் நினைச்சேன், நிறைய பேர் அப்படிதான் நினைச்சாங்க. இன்னும் பல பேர் அவ்வளவுதான், ஈரான் இதெல்லாம் பேசுற வெறும் பேச்சு மட்டும்தான் அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, எல்லாத்துக்குமே காரணம் ஈரானுடைய அதிபர், புதுசா வந்திருக்க அதிபர் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. அவரு தான் காட்டி கொடுத்துட்டாரு இசை அணியை, அவரு தான் காட்டி கொடுத்துட்டாரு இவரை, ஹிஸ்புல்லாவுடைய பொதுச் செயலாளரை அப்படிங்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம். ஏன்னா 2 விஷயம் இது பண்ணணும். இப்ப நடந்ததை பத்தி ஒண்ணு. 2வது, இந்த நடக்கிறதுக்கு பிஃபோர் அவங்க நடந்திருக்கும்ல, அந்த அரசியல் என்ன நடந்திருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் நம்ம இதை பத்தி ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம். இது இதற்கான பதிலடி கொடுக்காம இருக்க மாட்டாங்க. இஸ்மாயில் ஹெனியோடைய அந்த மார்டடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஈரானுடைய ஹானர்ல மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தலைநகரத்துல தாக்குதல் நடத்தினது மூலமா சாவர்னிட்டியில தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ சாவர்னிட்டியில தாக்குதல் நடத்தினா என்ன பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறத பத்தி அவங்க இந்த ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படிங்கிற ஏப்ரல் 13ஆம் தேதி நடத்தின தாக்குதல்ல சொல்லியிருந்தாங்க, ஈரானுடைய சாவர்னிட்டி மீது தாக்குதல் நடத்தினா என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு வார்னிங் தான். அது ஒரு வார்னிங்கா தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஒரு அடையாள தாக்குதலா தான் நடத்தினாங்க. முன்னமே 3 நாட்களுக்கு முன்னாடியே அறிவிப்பு பண்ணிட்டு சொல்லிட்டு நடத்தினாங்க. ரொம்ப பழைய வெப்பனரி சிஸ்டம் எல்லாத்தையும் பயன்படுத்தி இருந்தாங்க. ட்ரோன்களை பயன்படுத்தி இருந்தாங்க. கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் ட்ரோன் போற வரைக்கும் அவங்கள தயார்படுத்திட்டு அதுக்கு மேல அந்த அடையாள தாக்குதலை நடத்தினாங்க. அந்த அடையாள தாக்குதல்ல மிக முக்கியமா அவங்க அனுப்பின பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஒரு 6 மிசைல்ஸ் தடுக்க முடியல அப்படிங்கிறது தான் அப்போ கிடைச்ச ஒரு ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால எங்களுடைய தாக்குதலை உங்களால தாக்கு பிடிக்க முடியாது, உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் அதெல்லாம் தாங்காது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அந்த தாக்குதலை நடத்தினாங்க. இஸ்ரேலுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, நீ இம்யூன் கிடையாது, இந்த பகுதியில இருந்துகிட்டு நீ எல்லா விதமான அட்டூழியங்களும் பண்றத அனுமதிக்க முடியாது. ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையை நீ கிராஸ் பண்ணனா நீ எங்க தாக்குதல்ல இருந்தும் நீ தப்பிக்க முடியாது. ஸோ அதனால நீ இங்க ஒன்றும் விதிவிலக்கான ஆள் கிடையாது, நீயும் எல்லா நாடுகள் மாதிரி தான், அதனால இதோட நிறுத்திக்க அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையை தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த டெஸ்பரேஷன்ல இருக்கிற ஆணவம் பிடிச்சவங்களுக்கு அதெல்லாம் பெருசா நினைக்கல. அவங்க எவ்வளவு வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், இவங்க என்ன நமக்கு சொல்றது, நம்ம இந்த பகுதியினுடைய எஜமான் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய நடவடிக்கைகள் முழுக்க அதுக்கப்புறம் நடந்துக்கிட்டாங்க. அதனுடைய உச்சகட்டமா அவங்க போய் டெஹரானுக்குள்ளேயே தாக்குதல் நடத்தி அவங்களுடைய மிக முக்கியமான கெஸ்ட், ஒரு விருந்தினரை கொலை பண்ணாங்க. அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல கொலை பண்ணாங்க. கவர்மெண்ட்டுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த கொலை நடந்தது. ஸோ இது நடக்கும் போதே நம்ம சொல்லியிருந்தோம், இது அவங்க மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல், அவங்களுடைய கௌரவத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். ஸோ அதனால இதை அவங்க அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதற்கான பதிலடிங்கிறது ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதுக்கான பனிஷ்மெண்ட்டை ஜைனிஸ்டுகள் ரெக்ரெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அதற்கான பனிஷ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப மோசமானதா இருக்கும், அதற்கு இந்த ஜைனிஸ்ட் என்டிட்டி தயாரா இருக்கணும் அப்படிங்கிறத அப்பவே சொல்லியிருந்தாரு. ஸோ இது எப்படின்னா,
இதுல பல்வேறு அரசியல் இருக்கு. என்னன்னா, இது வந்து இயல்பா மக்கள் மத்தியில இருக்கிற அந்த கோபம்ங்கிறது அதனுடைய எல்லையா வந்து என்ன நடந்ததுன்னா, அந்த ரெட் லைன கிராஸ் பண்ணாங்க. அதற்கான பதிலடிக்கான அ உத்தரவாதத்த குடுத்ததுக்கு அப்புறமும் அத வந்து பெருசா இந்த என்டிட்டி வந்து கருதல. நெத்தன்யாகு அதெல்லாம் வந்து பெருசா நெனைக்கல. தன்னுடைய ஆதரவு சக்தியா உலகத்தினுடைய எஜமானே இன்னைக்கு இருக்கும்போது, ஆயுதங்கள் வந்து தினம் தினம் குடுத்துக்கிட்டே இருக்கும்போது, இப்ப சமீபத்தில கூட வந்து $8 பில்லியன் வந்து திரும்ப உதவி குடுத்திருக்கிறாங்க, ஆயுத உதவிக்காக. ஸோ, அதனால தொடர்ந்து வந்து ஆயுத உதவிகள் வந்துகிட்டே இருக்கு. அதனால நம்ம எத பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. நம்ம இத தொடர்ந்து வந்து நடத்தலாம். எல்லா ரெட் லைனையும் கிராஸ் பண்ணலாம். புது நார்ம்ஸ செட் பண்ணலாம். போருக்கான விதிமுறைகள் எல்லாத்தையுமே நம்ம மீறலாம். நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது. குளோபல் ஸ்டேஜ்ல நம்மள பாதுகாக்கிறதுக்கு அமெரிக்கா இருக்கு. ஸோ, அதனால எந்தவித விதிமுறைகளும் நமக்கு கிடையாது. நம்ம எல்லாத்தையும் வந்து மீறுவோம். எத வேணாலும் பண்ணலாம். அதன் மூலமா மீண்டும் நம்ம இழந்து போன இந்த இந்த பகுதியினுடைய அந்த ஆதிக்க சக்திங்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து நம்ம மாறாம, அந்த ஸ்டேட்டஸ் கோவ அக்டோபர் 7க்கு முன்னாடி இருந்த ஸ்டேட்டஸ் கோவ நிலைநிறுத்திக்க முடியும். அப்படிங்கிற பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாய்ங்க. அதுல அவங்க காசால தோல்வி அடைஞ்சாலுமே, அ அதெல்லாம் அவங்க பெருசாவே நெனைக்கல. மற்ற பகுதிகள்ல இந்த மாதிரியான குறுக்கு வழியில நடத்துற தாக்குதல் மூலமா வந்து நம்ம தன்னுடைய அந்த அச்சத்த வந்து மீண்டும் இந்த பகுதி முழுக்க உருவாக்கிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருந்தது. அதை நோக்கி தான் செயல்பட்டாங்க. அதனுடைய உச்சகட்டமா ஹெஸ்புல்லாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரியா இருந்த சையத் ஹசன் நஸ்ரல்லாவையும் வந்து கொலை பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லை மீறின செயல். இந்த தாக்குதல் நாங்க நடத்தப் போறோங்கிறத அறிவிச்சதுக்கு அப்புறமும், இவங்க வந்து இந்த எல்லையை மீறி செயல்பட்டதெல்லாம் வந்து அண்டர்மைன் பண்ணுது, ஹியூமிலியேட் பண்றது. அதாவது இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள ஹியூமிலியேட் பண்ணணுங்கிறது தான் அதனுடைய பிரதான நோக்கம். அவங்கள வந்து அ மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் அப்படிங்கிறது தான் பிரதான நோக்கம். ஏன்னா, அக்டோபர் 7ல வந்து இவங்க பெரிய அளவுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளானாங்க. ஹியூமிலியேட் பண்ணப்பட்டாங்க. ஒட்டுமொத்தமான காசா போர்ல ஹியூமிலியேட் பண்ணப்பட்டாங்க. சர்வதேச அரங்குல இன்னைக்கு ம எந்த இடத்துல நிக்கிறோம்னு தெரியல. லெஜிட்டிமசிய வந்து அ அவைங்க வந்து திரும்ப வந்து பெற வேண்டிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க சர்வதேச அரங்குல. பொருளாதார சிக்கல் மிகப்பெரிய சிக்கல வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. மூடி வந்து அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங்க வந்து வரலாறுல இல்லாத அளவுக்கு வந்து குறைச்சிருக்குது. ஸோ, அதனால மீண்டும் வந்து தொழில் வளர்ச்சி, இந்த நாட்டுக்கு இருக்கிற இந்த வழக்கமான இம்ப்யூனிட்டிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்கு வந்திருக்கு. அமெரிக்காவே இத எப்படி எதிர்கொள்ள முடியும்? அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு நிலை வந்து இன்னைக்கு உருவாகியிருக்கு. ஆனா இதுல எதுலயும் வந்து அமெரிக்காவுக்கு தொடர்பு இல்லன்னு நம்மளால எங்கேயுமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த காய் நகர்த்தலுமே வந்து அமெரிக்காவுடைய காய் நகர்த்தல்கள் தான். அமெரிக்கா வந்து இந்த பகுதிய வந்து தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ வச்சுக்கணும்னா, இந்த சைனிஸ்ட் என்டிட்டி வந்து தன்னுடைய எக்ஸ்டென்ஷனா தான் இந்த பகுதியில வச்சிருக்கு. அத வந்து ஒரு தாக்குதல் நடத்தி இந்த இந்த பவர்ஸ் வந்து அத கேள்விக்குள்ளாக்குறாங்கங்கிறத வந்து ஒரு காலத்திலயும் அனுமதிக்க முடியாதுங்கிற இடத்துல தான் வந்து அமெரிக்காவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் 50,000 டன்னு வெப்பன்ஸ வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க வெடிமருந்துகள. இப்போ இவரு அ சையத் ஹசன் நஸ்ரல்லாவுடைய மரணத்திலயும் வந்து அவங்களுடைய 85 டன் பாம்பு தான் வந்து போட்டு கொன்றுருக்காங்க. அவங்களுடைய ஃப்ளைட் தான் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனா, இந்த போர் முழுக்க அவங்க பயன்படுத்துற ஃப்ளைட் வந்து முழுமையா வந்து அவங்களுடையது கிடையாது. இஸ்ரேல்ட்ட அவ்வளோ ஃப்ளைட்டே கிடையாது. ஆனா இந்த ஃப்ளைட் எல்லாமே வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு தாக்குதலுக்கும். இன்னும் சொல்லப்போனா, ஆ சையத் ஹசன் நஸ்ரல்லாவுடைய இந்த ஆ அசாசினேஷனுக்காக அவங்க பயன்படுத்தின ஃப்ளைட்ஸ் மட்டுமே வந்து ஒரு 50, 60 ஃப்ளைட்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. போன முறை ஹுடைடா போர்ட்ல நடத்தின தாக்குதலுக்காக 100க்கும் மேற்பட்ட ஃப்ளைட்ஸ் வந்து பயன்படுத்தினாங்க. 100க்கும் மேற்பட்ட ஃப்ளைட்ஸ் கிட்டத்தட்ட அவங்க வந்து இன்னைக்கு பயன்படுத்துற ஒட்டுமொத்த ஃப்ளைட்ஸ பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 500 ஃப்ளைட்ஸாவது வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. 500 ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட்ஸ வந்து பயன்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இஸ்ரேல்ட்ட கிடையாது. அவங்கள்ட்ட இவ்வளோ ஃப்ளைட்ஸும் கிடையாது. அப்ப இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் யாருடையது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய ஃப்ளைட்ஸ். இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இப்ப இந்த மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் எல்லாமே வந்து அமெரிக்கா தான் குடுத்துக்கிட்டு இருக்கு. பிரிட்டனுடைய ஃப்ளைட்ஸ வந்து பயன்படுத்துறாங்க. அமெரிக்காவுடைய ஃப்ளைட்ஸ பயன்படுத்துறாங்க. இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஜோர்டான்,
யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த மாதிரியான நாடுகளினுடைய ஃப்ளைட்ஸையும் வந்து அவங்க பயன்படுத்துறாங்க இந்த போருக்காக. ஸோ அதனால இது எல்லாத்தையும் வந்து அமெரிக்கா குடுத்து இந்த போர வந்து நடத்துது. இப்ப இந்த போரினுடைய உச்சகட்ட அ நோக்கமா வந்து அத எத வச்சு அவங்க செயல்படுறாங்கன்னா, ஈரான வந்து இதுல தாக்கிரணும். ஈரான் மீதான போர வந்து நம்ம ஆரம்பிச்சு, இந்த பகுதியிலிருந்து இந்த ஈரானியன் அரசாங்கத்த நீக்கிட்டு, தங்களுக்கு தேவையான ஒரு அரசாங்கத்த அங்க நிர்மாணம் பண்ணணுங்கிறது தான் ஒட்டுமொத்தமான இந்த பகுதியினுடைய அவங்களுடைய லாங் டைம் ஸ்ட்ராட்டஜிக் பிளான். இந்த வார்மாங்கர்ஸ் அதுக்காக தான் வந்து இந்த பகுதி முழுக்க வந்து பிரச்சனைகள உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. கடந்த 20 வருஷமா உருவாக்கிட்டு இருக்காங்க. இத வந்து எதிர்த்து நின்னுகிட்டு இருக்கிற ஒரே நாடா இருக்கிறது ஈரானும், சிரியாவும் தான். இப்ப சிரியாவ அடிக்கணுன்ட்டு முடிவு பண்ணி இறங்கி அடிச்சாங்க. அத புரொடெக்ட் பண்றதுக்கு ரஷ்யாவும், ஈரானும் வந்துச்சு. ஹெஸ்புல்லா வந்துச்சு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து சிரியாவுடைய அரசாங்கத்த விழாம பார்த்துக்கிட்டாங்க. அதுல மிகப்பெரிய தோல்வி அமெரிக்க தரப்புக்கும், இஸ்ரேலிய தரப்புக்கும் ஏற்பட்டுருச்சு. இப்ப அதெல்லாத்தையும் வெஞ்சன்ஸ் தீர்க்கணும். அந்த பிளான வந்து முழுமையா எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, ஈரான வந்து கம்ப்ளீட்டா காலி பண்ணணும். ஏன்னா இந்த பகுதியில ஈரான் தான் இத எல்லாத்தையும் வந்து நம்மள தடுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் வந்து இவங்க ஈரானுக்கு எதிரான ஒரு போர வந்து முழுவீச்சுல நடத்தணுங்கிறது தான் திட்டமிடலா வச்சிருக்கிறாங்க. அதனுடைய ஒரு அங்கமா தான் இஸ்ரேல வச்சு ஈரான வந்து ஹியூமிலியேட் பண்றது அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்றாங்க. அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு கமாண்டரா வந்து இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னுடைய மிக முக்கியமான கமாண்டரா இருந்த ஹசன் நஸ்ரல்லா வந்து அசாசினேட் பண்ணி உச்சகட்ட ஹியூமிலியேஷன வந்து இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்ப இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம், ஸோ அவங்களுக்கு முடிவெடுக்க வேண்டிய நிலை வந்துருச்சு ஈரானுக்கு. ஏன்னா இது சரியான தருணம். இந்த தருணத்த விட்டுட முடியாது. அதே நேரத்துல ஏன் இவ்ளோ பொறுமை காத்தாங்க ஈரான்? நம்ம அப்பவே சொன்னோம் ஈரான் தாக்குதல் நடத்துறது தடுக்கவே முடியாது. அது நடத்தி தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரியான கட்டாயம் தான் அதுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி இருந்த நிலையில ஏன் வந்து இவ்வளவு நாள் தாக்குதல் நடத்தல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த தாக்குதல் நடந்த உடனே, அதாவது இஸ்மாயில் ஹெனியா மீதான தாக்குதல் நடந்த உடனே, ரஷ்யாவுடைய அ அ நேஷனல் செக்யூரிட்டி செக்ரட்டரியா இருக்கிற சைகோ, செர்ஜி சைகோ வந்து வந்திருந்தாரு. முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்தவரு. அவர் வந்து 2 நாட்கள் இருந்து ஈரான் முழுக்க வந்து இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இன்ஸ்டாலேஷன் எல்லாத்தையும் வந்து பண்ணாங்க. எக்யூப்மென்ட் இன்ஸ்டாலேஷன் எல்லாத்தையுமே பண்ணாங்க. என்னன்னா, இதற்கான பதிலடி குடுத்தா, அடுத்து வந்து அமெரிக்காவுடைய நோக்கமா இருக்கிறது வந்து போர வந்து இஸ்ரேல் மூலமா ஆரம்பிக்கிறது தான் நோக்கமா இருக்கும். ஸோ, அதனால அத பிரிவென்ட் பண்றதுக்கு இந்த போர வந்து விரிவாக்கம் பண்ணாம வந்து தடுக்க வேண்டிய இடத்துல தான் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த அ எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஏர் டிஃபென்ஸ கொண்டு வந்து நிறுத்துனாங்க. S-300 அதன் பேர்ல தான் வந்து கொண்டு வந்து முழுக்க வந்து ஈரான் முழுக்க வந்து ஸ்ட்ராடஜிக் டார்கெட் இருக்கிற எல்லா இடங்கள்லயும் வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்ப இதெல்லாம் எதற்காகன்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா வந்து அவங்க பண்றாங்க. இந்த போருங்கிறத வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. இது கைய மீறி போகக்கூடிய நிலையில இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் வந்து இந்த பிரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க எடுத்தாங்க. இப்ப இது எல்லாத்தையும் எடுத்து தயார் நிலையில வச்சதுக்கப்புறம், இந்த தாக்குதல வந்து பண்ணணும். இப்ப இந்த தாக்குதல்ங்கிறது போன முறை வந்து அவங்க ஒரு அடையாள தாக்குதல் நடத்துனது டிட்டர் பண்ணல. இந்த இந்த எனிமி வந்து ரொம்ப ஆ ஆ ஆணவத்தினுடைய உச்சத்துல இருக்கிறதுனால, இவன எந்த வகையிலயும் டிட்டர் பண்ண முடியாது. இது வந்து ஆணவம்ங்கிறது போதை மாதிரி. ஸோ, அதனால இந்த போதையில இருக்கிறவன போதையில தண்ணிய போட்டு வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறவன் என்னென்னலாம் வந்து பேசணும்னாலும் பேசுவான். ஸோ, அவன போய் நீங்க வந்து தடுக்க முடியுமான்னா, தடுக்க முடியாது. ஸோ, அந்த மாதிரி தான் இன்னைக்கு நெதன்யாகு இருக்கிறாரு. போதையில இருக்கிறாரு. ஸோ, அதனால வந்து அவர தடுக்கணும்னா, அத விட பல மடங்கு பலமான ஒரு அடிய குடுத்தா மட்டும் தான் தடுக்க முடியும். அதுவுமே தடுக்க முடியாது. நம்ம சொல்றோம், அதுவுமே தடுக்க முடியாது. ஏன்னா, இந்த இந்த எனிமி எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயார் இருக்கக்கூடிய ஒரு எனிமி. ஸோ, அதனால இந்த எனிமிய உங்களால அந்த மாதிரி வந்து தாக்க முடியாது. ஆனா, இந்த எனிமியால தனிமையா போயி ஈரான தாக்கிட்டு தப்பிச்சிற முடியுமான்னா, தப்பிக்கவே முடியாது. அப்ப அமெரிக்காவுடைய உதவி இல்லாம இவனால தப்பிக்க முடியாது. ஸோ, அந்த இடத்துல அமெரிக்காவுடைய கிரீன் சிக்னல் கிடைச்சா மட்டும் தான் இந்த எதிரி வந்து அந்த வேலையில வந்து ஈடுபட முடியும். அப்ப இந்த எதிரி அந்த வேலையில வந்து இதெல்லாம் வந்து ப்ரொவோக் பண்ணி போறான்னா, அமெரிக்காவுடைய அனுமதி இல்லாம அவன் போக மாட்டான். அமெரிக்காவுடைய முழுமையான உதவி இல்லாம அவன் மாட்டான். இன்னும் சொல்லப்போனா, சையத் ஹசன் நஸ்ரல்லாவ கொலை பண்றதுக்கான உத்தரவு வந்து யாரு போட்டிருக்கான்னாக்க, இவங்க தான் போட்டிருக்காய்ங்க. அமெரிக்காவில இருந்து தான் உத்தரவு வந்திருக்கிறதா ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தரப்புலேருந்து சொல்றாங்க. ஈரான் தரப்புலேருந்து சொல்றாங்க. அமெரிக்கா தான் அந்த உத்தரவு போட்டுச்சு அப்டின்ட்டு. ஸோ, அதனால வந்து இது கம்ப்ளீட்டா வந்து அவங்க வில்லிங்லி
இஸ்ரேலை வந்து ஹியூமிலியேட் பண்ண சொல்றாங்க. இதோட உச்சத்துக்கு கொண்டு போக சொல்றாங்க. அந்த இடத்துக்கு வந்து இஸ்ரேல் வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு. நெத்தனியாகு அத நகர்த்துறாரு. ஏன்னா, அதுவும் அவருக்கு தேவையா இருக்கு. அவருடைய பதவிய காப்பாத்திக்கிறதுக்கு. இந்த பகுதியில மீண்டும் தன்னை வந்து நிலைநிறுத்திக்கணும். இந்த 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 இஸ்ரேல்ங்கிற நாட்ட வந்து பாதுகாக்கணும்னா, இதே நிலைப்பாட்டுல வந்து தொடர்ந்து பயணிக்கணும். அதனால வந்து அவங்க வேற ஒரு பிளான வந்து கையில எடுத்து என்ன பண்ணாங்க, இப்ப இந்த ஹியூமிலியேஷன், பிஆர் விக்டரி, ஒரு டாக்டிக்கல் விக்டரி அடைஞ்ச உடனே என்ன பிளான வந்து அவங்க முன்வைக்கிறாங்கன்னா, பீஸ்ஃபுல் மிடில் ஈஸ்ட். மீண்டும் வந்து அக்டோபர் 7க்கு முன்னாடி எப்படி ஒரு மிடில் ஈஸ்ட் இருந்ததோ, அந்த மாதிரியான ஒரு மிடில் ஈஸ்ட்ட உருவாக்குறோம். அதுல இந்த அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லப்படுற அமைப்புகள் எல்லாத்தையும் அழிக்கிறோம். அழிச்சிட்டு இந்த பகுதி முழுக்க வந்து ஒரு அமைதிய வந்து ஏற்படுத்துறோம். அதுதான் நம்மளுடைய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு பேச ஆரம்பிக்கிறாரு. ஹசன் நஸ்ரல்லாவ கொலை பண்ணதுக்கு அப்புறம். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஈரான் வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸ் வந்து தேவைப்படுது. சரியான தருணம் பார்த்து அடிக்கணும். அப்ப எப்ப அடிக்கணுங்கிறது வந்து பல்வேறு சிக்கல்கள் வந்து ஈரானுக்கு இருக்கு. புதுசா ஒரு அரசாங்கத்த தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. புது அதிபர் வந்திருக்கிறாரு. அவரு வந்த உடனே போருக்கு போனாரு அப்படிங்கிற அந்த பேர் வரக்கூடாதுங்கிறதுனால அவரு ஹெசிடேட் பண்றாரு. உடனடியா நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. அதே நேரத்துல ரஷ்யாவுடைய உதவிங்கிறது வருது. ரஷ்யாவுடைய ஆய்வுங்கிறது தொடர்ந்து வந்து இவங்களுக்கும், ஈரானுக்கும், ரஷ்யாவுக்கும் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்ப இந்த பின்னணியில ஹசன் நஸ்ரல்லாவ வந்து தூக்கிட்டாங்க அப்படின்ன உடனே அது அவங்களுக்கு சரியான ஜஸ்டிஃபிகேஷனா கிடைச்சிருச்சு. இதற்கு மேல வந்து இந்த இந்த ரேபிட் டாக்க வந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி அவங்க நகர்ந்துட்டாங்க. இந்த போர வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து வந்துருச்சு. ஏன்னா ஹசன் நஸ்ரல்லாவையே வந்து போட்டு தள்ளுறாய்ங்க. எந்தவித ஆ ஆ ரெட் லைனும் வந்து அவங்களுக்கு இல்ல. எந்தவித ரூல்ஸும் கிடையாது. எல்லாத்தையும் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்றப்ப, அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு அனுமதி குடுத்துட்டோம்னா, அடுத்து வந்து ஈரானுடைய தலைவர்களையே வந்து கொலை பண்றதுக்கு வருவாய்ங்க. ஸோ அதுதான் அது அடுத்த கட்டத்த நோக்கி அததான் அவங்க நகர்த்துவாங்க. யெமனுக்கு போவாங்க, ஈராக்குக்கு போவாங்க, சிரியாவுல ஆ பஷர் அல் ஆசாத்துக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு. இப்படி பல்வேறு இடங்கள்ல இந்த பகுதி முழுக்க வந்து இவங்களுக்கு எதிரியா இருக்கிற எல்லா தலைவர்கள் மீதும் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அததான் நெத்தன்யாகு வந்து சொல்றாரு. எங்களுடைய ஆர்ம்ங்கிறது இந்த பகுதியில எந்த எல்லைக்கும் போகும். யாராலையும் எங்கள தடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு ஹசன் நஸ்ரல்லாவோட மரணத்துக்கு அப்புறம் வந்து அவரு அந்த அளவுக்கு ஆணவத்துல வந்து பேசுறாரு. ஸோ இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது, இது இது வந்து நம்ம கட்டுப்பாட்ட மீறி போகுது. இதுக்கு மேல வந்து இந்த போர வந்து நம்ம நெனைச்சாலும் தடுக்க முடியாது. அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க வந்து முடிவெடுக்க வேண்டிய நிலைக்கு வர்றாங்க. இது வந்து எதிரி வந்து உருவாக்குற ஒரு சிக்கல். ஸோ அதனால வந்து இந்த நிலைப்பாட்ட வந்து எடுக்க வேண்டிய அவசியம் வந்து ஈரானுக்கு ஏற்படுது. இன்னொரு வகையில ஈரானுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஒரு தாக்குதல நடத்துறதுக்கு முன்னாடி அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி மத்தியில, அவங்களுடைய அலைஸ் மத்தியில வந்து அவங்க எடுக்கணும். அப்போ எடுத்தங்கவுத்தன்னு போனாங்கன்னா, அவங்களுடைய அலைஸ் வந்து அவங்க கூட நிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. என்னதான் சொன்னனாலும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வந்து வரும். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, எல்லார் கூடயும் வந்து கோஆர்டினேஷன் வந்து பண்றாங்க. எல்லார்கிட்டயும் வந்து தகவல சொல்றாங்க. யுனைடெட் நேஷன்ஸினுடைய ஜெனரல் அசெம்பிளி, யுனைடெட் நேஷன்ஸினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் எல்லாத்துக்குமே வந்து சொல்றாங்க. இது நடந்தது எங்க இறையாண்மை மீதான தாக்குதல். அதற்கான பதிலடி வந்து நாங்க குடுப்போம். அதற்கான உரிமை வந்து ஆர்டிகிள் 54 வந்து எங்களுக்கு குடுக்குது. அப்படிங்கிறத எல்லா ஃபாரம்லயும் வந்து அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இது எங்களுடைய நியாயமான ரிட்டலிட்டரி ஸ்ட்ரைக்கு. அதனால இது எங்களுடைய டிஃபென்ஸுக்காக நடத்தப்படுற ஸ்ட்ரைக்கு. அதனால இந்த உரிமை வந்து எங்களுக்கு இருக்குங்கிறத நீங்க அனுமதிக்கணும். அப்படிங்கிறத அவங்க சர்வதேச அரங்கம் முழுக்க வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி அவங்க நியாயப்படுத்தி கடைசியா ஹசன் நஸ்ரல்லா இறந்ததுக்கு அப்புறம், அவருடைய வீர மரணத்துக்கு அப்புறம் பெசஸ்கியான் வந்து அதாவது ஈரானுடைய அதிபரா புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பெசிஸ்கியான் வந்து ஒரு விஷயத்த வந்து தெளிவுபடுத்துறாரு. அதுல அவர் சொல்றாரு, மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் வந்து இஸ்மாயில் ஹெனியாவுக்கு எதிரான இந்த அதாவது படுகொலை நிகழ்வுல ஈடுபட்டதுக்கான பதிலடியை கொடுக்காம தள்ளி போட்டுச்சுன்னா, கொடுக்காம இருந்ததுன்னா
காசால நாங்க அமைதி பேச்சுவார்த்தையை முழுமையடைய வச்சு போர் நிறுத்தத்தை கொண்டு வரோம். அதே மாதிரி ஈரானுக்கு இவ்வளவு காலம் வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த பொருளாதார தடைகள்ல விலக்கு கொடுக்குறோம். அதனால நீங்க வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை வந்து மேற்குலக நாடுகள் கொடுத்ததா சொல்றாரு. சோ இந்த உத்தரவாதம் கொடுத்தப்ப உங்களுக்கு தெரியும், அந்த அந்த தாக்குதல் நடந்த உடனே, இஸ்மாயில் ஹினியோடைய தாக்குதல் மீதான தாக்குதல் நடந்த உடனே மேற்குலக நாடுகளும் மேற்குலக பத்திரிகைகளும் எது மாதிரி செய்திகளை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்கன்னா, பேச்சுவார்த்தை வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வரப்போகுது, உடனடியா வந்து சீஸ்ஃபயர் வரப்போகுது, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கணும். அதற்கான காரணம் என்னன்னா, ஒருவேளை ஈரான் வந்து தாக்குதல் நடத்துனுச்சுன்னா ஈரான் தான் இதுக்கெல்லாம் காரணம், ஈரான் வந்து பாலஸ்தீனியர்கள் மீது அக்கறை செலுத்தல அப்படிங்கிற ஒரு புரபகேண்டாவை வைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருந்தது. அது இந்த பகுதியினுடைய பலஸ்தீன ஆதரவு சக்திகள் மத்தியில ஒரு வெறுப்பை உருவாக்கக்கூடிய ஒரு பிரச்சாரம். ஸோ அதை வந்து அவங்க முன் வச்சு ஈரான் மீது இந்த பழியை வந்து போடுறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இது சரியான நேரம் கிடையாது, தாக்குதல் நடத்துறதுக்கான நேரம் கிடையாது. ஏன்னா மக்கள் மத்தியில தங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் வந்து முன்வைக்கப்பட்டுச்சுன்னா அது மிகப்பெரிய பின்னடைவா தான் போகும். ஈரான் இருக்கிற சூழ்நிலை, ஈரானுக்கு இருக்கிற த்ரெட், இது எல்லாத்தையும் நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையா தான் போகும் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அவங்களுடைய ரிட்டாலிட்டரி ஸ்ட்ரைக்கை வந்து அவங்க போஸ்ட்பான் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த கண்டேஜியன்ஸ் நடவடிக்கைகள், அதாவது இதற்கு அப்புறம் இந்த தாக்குதலை நடத்திட்டோம்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான தயாரிப்பு பணிகள்லாம் பண்ணணும். அதற்கான கால அவகாசம் தேவைப்பட்டுச்சு. அதனால வந்து அவங்க பொறுமை காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பெசஸ்கியான் இப்ப சொன்னதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, மேற்குலக நாடுகள் பொய் சொல்லி என்னை ஏமாத்துனாங்க, நாங்க எங்களுக்கு போர் நடத்தணுங்கிற விருப்பம் இல்லை, எங்களுக்கு முக்கியமான பிரச்சனையா நாங்க பாக்குறது பலஸ்தீன் மக்களினுடைய பிரச்சனை தான். ஸோ அதனால நாங்க எங்களுடைய இறையாண்மையே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தாக்குதலை நடத்த வேண்டாங்கிற ஒரு முடிவு எடுத்தோம். ஏன்னா இவங்க வந்து சொன்னாங்க, பலஸ்தீன்ல போர் நிறுத்தம் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி எங்களுக்கு இவங்க நடத்திக்கிட்டு இருக்கிற இல்லீகல் சாங்ஷன்ஸை விடுவிப்போம் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு உத்தரவாதமா கொடுத்தாங்க. அதனால ஈராக் அதாவது ஈரான் மக்களுக்காகவும் பலஸ்தீன மக்களினுடைய நலனுக்காகவும் எங்களுடைய சாவர்னிட்டியையே நாங்க காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தயாரா இருந்தோம் அப்படிங்கிறத தான் வந்து அவரு தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. என்னன்னா, ரிட்டலிட்டரி ஸ்ட்ரைக் பண்ணுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அதற்கான எல்லா தயாரிப்பு நடவடிக்கைகளையும் அவங்க பண்ணி வச்சுட்டாங்க. அதற்கான கால அவகாசம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. சரியான சந்தர்ப்பம் வந்து தேவைப்பட்டுச்சு. அதனால அந்த அந்த ஒரு சிக்கலுக்குள்ள நம்மள தள்ளிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து பொறுமை காத்தாங்க. இப்போ ஹசன் நஸ்ரல்லாவையே வந்து அவங்க கொலை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வந்துட்டதுக்கு அப்புறம் இதற்கு மேல இதுக்கு பொறுமை காக்க முடியாது. அப்பதான் வந்து பெசிஸ்கியான் இதை வந்து வெளிப்படையா பேசுறாரு. அப்ப சர்வதேச சமூகத்துக்கிட்ட அவர் சொல்றாரு, நாங்க போருக்கு விரும்பி போறவங்க கிடையாது, நாங்க போற விரும்பல, இந்த பகுதியினுடைய போருங்கிறது பொருளாதார ரீதியா உலகத்துல மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும், அதனால நாங்க போருக்கு போறதுக்கு விரும்பல. ஆனா எங்களை ஏமாத்தி எங்களுடைய சாவர்னிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வச்சிருக்கிறாங்க. அதனால இதற்கு மேலேயும் எங்களால வந்து இதற்கான பதிலடி வந்து கொடுக்க முடியாது. இப்போ ஹசன் நஸ்ரல்லாவுடைய கொலை அதாவது நடந்த கொடுக்காம கொடுக்காம இருக்க முடியாது. என்னங்க 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 இல்ல நீங்க அதாவது பதிலடி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதாவது வந்து இதுக்கு மேல பதிலடி கொடுக்காம இருக்க முடியாது, அதான் சொல்ல வந்தாங்க அவங்க. ஆமா ஆமா, இதற்கு மேல பதிலடி கொடுக்காம இருக்க முடியாது. அதே மாதிரி இப்போ ஹசன் நஸ்ரல்லாவுடைய அந்த அசாசினேஷன் நடந்தப்போ ஈரானுடைய ஐஆர்ஜிசி கமாண்டர் பிரிகேடியர் ஜெனரல் ஒருத்தரையும் வந்து அது கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான பதிலடியும் கொடுக்கணும். ஏன்னா எங்களுடைய பர்சன்ஸை நீங்க கொலை பண்றீங்க அப்படின்னு அதற்கான பதிலடியும் நாங்க கொடுப்போம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க சொன்னாங்க. இப்போ ஏன் வந்து இந்த இடத்துல அவங்க கொடுக்க வேண்டியிருக்கு, இது வெறும் எமோஷனல் டிசிஷனா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை, இது எமோஷனல் டிசிஷன் கிடையாது. ஏன்னா இந்த பகுதியே இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு, ஈரான் வந்து ஏன் இன்னும் தாக்குதல் நடத்தல அப்படிங்கிற இந்த கேள்வி வந்து மக்கள் மத்தியிலிருந்து எழ ஆரம்பிச்சிருக்கு.
அது மட்டும் இல்ல, ஈரானியன் மக்கள் மத்தியிலேயே வந்து எழ ஆரம்பிச்சிருக்கு. நேத்துக்கு மிகப்பெரிய போராட்டம் வந்து செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு முன்னாடி வந்து ஈரான்ல நடந்திருக்கு. ஸோ, இப்ப இதெல்லாம் தான் அவங்களுக்கு தேவை. ஏன்னா, ஈரானியன் மக்கள் கம்பல் பண்ணணும் ரிட்டாலிட்டரி ஸ்ட்ரைக் பண்றதுக்கு. ஏன்னா, ஈரான் வந்து பிளவுபட்ட நாடா இருக்கு. மிகப்பெரிய அ சிக்கல் வந்து ஈரானியன் சொசைட்டிக்குள்ள இருக்கு. அங்க சாவுக்கு ஆதரவான சக்திகள் வந்து பெருமளவுக்கு ஈரானியன் அந்த ரெவல்யூஷனரி கவர்ன்மென்ட்க்கு எதிரா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல அமெரிக்காவுடைய தலையீடுங்கிறதும் முழுமையா இருக்கு. மொசாதினுடைய தலையீடுங்கிறதும் முழுமையா இருக்கு. ஸோ, இப்ப இந்த இடத்துல ஈரானியர்களுடைய சப்போர்ட் ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சாரம் ஈரான்ல எப்படி கட்டமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா, ஈரான்ங்கிறது ஈரானிய மக்கள வந்து பெருசா பார்த்துக்கல. அவங்க பாலஸ்தீனத்த பிரச்சனைய தான் பெருசா பார்க்குறாங்க. லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லாவுக்கு தான் முக்கியத்துவம் குடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு எந்த வித முக்கியத்துவமும் குடுக்கறதில்ல. அப்படிங்கிற பிரச்சாரம் வந்து முழுமையா கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. அது குறிப்பா வெளிநாட்டு வாழ் ஈரானியர்கள் மத்தியில பெரிய அளவுக்கு அந்த பிரச்சாரம் வந்து கட்டமைக்கப்பட்டு, ஈரானியன் சேனல்ஸ வந்து அவங்க அங்கிருந்து உருவாக்கி, ஈரான்குள்ள இருக்கிற பாப்புலேஷனுக்குள்ள இந்த கருத்த வந்து பரப்புறாங்க. அது பெரிய அளவுக்கு ஈரானியன் சொசைட்டிக்குள்ள ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்ட, ஈரானிய அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கு. ஸோ, இப்ப அவங்களுடைய ஒப்புதலோட தான் வந்து இந்த தாக்குதல வந்து நடத்தணும். ஈரானினுடைய மக்களினுடைய ஒப்புதலோட, மக்களினுடைய உத்தரவாதத்தின் பேர்ல தான் வந்து இந்த தாக்குதல நடத்தணும். நீங்க பார்க்கலாம். எல்லா வாரமும் யெமன்ல இருக்கிற அன்சார் அமைப்பு, யெமன்ல இருக்கிற மக்கள சனா வீதிகள்ல ஒவ்வொரு வாரமும் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லிட்டு தான் அவங்களுடைய தாக்குதல வந்து தொடர்றாங்க. அதற்கான அடிப்படை காரணம், எங்களுடைய மக்கள் ஆதரவு இருக்கிறதுனால, எங்க மக்களுடைய டிமாண்டின் பேர்ல தான் இந்த காஸுக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்றதுக்கு தான், அது ஒரு டெமோக்ராட்டிக் மீனிங்ல வந்து அவங்க பண்றாங்க. இத தான் வந்து இப்ப ஈரானும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. ஸோ, அதனால ஈரான்குள்ளேயே மக்கள் ஆதரவுங்கிறது பெருமளவுக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அவங்களுக்கு ஈரான் சொசைட்டிக்குள்ள அவங்களுடைய ஒப்புதலோட இந்த தாக்குதல் நடத்தணும். ஏன்னா இந்த தாக்குதலுக்கான பதிலடியோ, இதற்கான விளைவுகளோ ஒரு பெரிய போரா வந்து வர்றதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய சூழல் இருக்கு. ஸோ, அதனால அந்த மாதிரியான ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடி சொசைட்டியோட டிமாண்ட் வேணும் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அவங்க வெயிட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த பகுதி முழுக்க இந்த பகுதி முழுக்க குறிப்பா அரபுலக நாடுகள்ல இருக்கிற இஸ்லாமிய மக்கள் மத்தியில ஈரானுக்கு ஆதரவு வேணும். ஏன்னா இந்த பகுதியில அமெரிக்காவுடைய தாக்குதல்ங்கிறது ஈரான் மீது நடத்தப்படுற தாக்குதலுக்கு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ண வேண்டிய இடங்கள் எங்க இருக்குன்னா அரபுலக நாடுகள்ல தான். அரபுலக நாடுகள்ல குறிப்பா வந்து கல்ஃப் ரீஜியன்ல இருக்கிற நாடுகள் தான் அமெரிக்காவுடைய அலைஸா இருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலமா தான் வந்து ஈரானை வந்து அவங்க தாக்குறதுக்கு வருவாங்க. அப்போ பாப்புலர் சப்போர்ட்டுங்கிறது இந்த பகுதியில ஈரானுக்கு வேணும் ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடி. அதனால இப்போ ஹசன் நஸ்ரல்லாவினுடைய இந்த மரணம்ங்கிறது வீரமரணம்ங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவை வந்து உருவாக்குது. இப்போ ஹசன் நஸ்ரல்லாவுடைய இழப்புக்காக பதிலடி கொடுக்கணும், அதற்கான வெஞ்சியன்ஸை வந்து தீர்க்கணும் அப்படிங்கிற இடத்த வந்து டிமாண்ட் பண்றாங்க இங்க இருக்கிற அரபுலக நாடுகள்ல இருக்கிற மக்கள். மக்கள் டிமாண்டு. அதனால அதுக்கு பயங்கரமா கோவப்படுறாங்க. ஈரான் வந்து ஏன் பண்ணல அப்படிங்கிற அந்த கோபம் வந்து வருது. ஸோ இப்ப இது வந்து சரியான சுச்சுவேஷன். இப்ப இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி இந்த தாக்குதலை நடத்தினா இந்த அரபுலக மக்கள் மத்தியில ஈரானுக்கான ஆதரவுங்கிறது பெருகும். அதனால இந்த பகுதியில இருக்கிற பப்பட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவுடைய ஆதரவு சக்திகளா இருக்கக்கூடிய நாடுகள் மிகப்பெரிய நெருக்கடி எதிர்கொள்வாங்க அமெரிக்காவுக்கு உதவி பண்றதுல. ஸோ இப்ப இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டா வந்த உடனே அவங்களுடைய தாக்குதல் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு முதல் கட்டமா நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு ஒரு 2 பேட்ச்ல வந்து அனுப்பிச்சதா சொல்றாங்க. அதுல ஒரு பேட்ச் வந்துச்சா 2 பேட்ச் வந்துச்சான்னு தெரியல. ஆரம்ப கட்ட தகவல்கள் 500 மிசைல்ஸ் வரையும் அனுப்புனதா சொல்றாங்க. ஆனா இப்ப கடைசியா வந்து சொல்றது 200 மிசைல்ஸ் தான் வந்து அனுப்புனதா சொல்றாங்க. ஆனா 200 மிசைல்ஸும் போன முறை மாதிரி இல்லாம இந்த முறை பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு சில எனக்கு தெரிஞ்சு ஒண்ணே ஒண்ணுதான் வந்து நம்ம வீடியோல பார்க்க முடியுது. ஒரே ஒரு ஃபத்தா 1
ஃபத்தா-1 ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஃபத்தா-1 ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் அனுப்புனது வந்து முக்கியமான ஒரு டார்கெட்டை வந்து அதுல தாக்கியிருக்கிறாங்க. ஏரோ 2, ஏரோ 3 சிஸ்டம்ஸ் உடைய பேஸை வந்து அடிச்சு காலி பண்ணியிருக்கிறாங்க. அது பிரதான நோக்கம் என்னன்னா, அதுதான் வந்து இந்த மாதிரியான லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், பேலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து தடுக்கக்கூடிய அஹ், வான் எதிர்ப்பு சாதனம். அதை வந்து அடிக்கிறதுக்காக ஃபத்தாவை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க, ஃபத்தா-1. ஸோ அந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை அதை தாக்குறதுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அதை தாக்கி இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் தான் வந்து பயன்படுத்தப்பட்டதா நமக்கு தெரியுது. பின்னாடி வந்து தகவல்கள் வரும்போது அது எத்தனை நடந்தது என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். மற்றபடி வந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. பேலிஸ்டிக் மிசைல்ஸும் முழுமையாவே ஓல்டு ஜெனரேஷன் மிசைல்ஸ் தான் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. புதுசு எதையுமே வந்து அவங்க பயன்படுத்தல. இப்போ இந்த 200 மிசைல்ஸ் பயன்படுத்தினதுல கிட்டத்தட்ட வந்து நீங்க வீடியோ ஆதாரங்களை நீங்க பாத்தீங்கன்னா எந்த மிசைலுமே வந்து தடுக்கப்படல. 1, 2 தான் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 80% மேற்பட்ட ஏவுகணைகள் வந்து தாக்குதல் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமான தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. குறிப்பா வந்து விமான நிலையங்கள், அதாவது மிலிட்டரி விமான நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கான முக்கியமான பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த தாக்குதல்ல மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது உறுதியா தெரியுது. ஏன்னா அதுக்கான வீடியோ ஆதாரங்களே இருக்கு. எல்லாமே வந்து விழுந்து வெடிக்கிறத நம்மளால பார்க்க முடியும் வீடியோ ஆதாரங்களை. எதுவுமே வந்து தடுக்க முடியல. அயன்டோமால தடுக்க முடியல. ஏரோ 2, ஏரோ 3 சிஸ்டத்தை பேலிஸ்டிக் மிசைல்ஸ், ஹைப்பர்சோனிக் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலமா தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால அதுவும் வந்து எதையும் டிஃபெண்ட் பண்ணல. ஸோ அதனால எதுவுமே பெரிய டிஃபெண்ட் வந்து பண்ணல. இஸ்ரேலுடைய ஏர்ஃபோர்ஸ், ஏர் ஏர் ஸ்பேஸுங்கிறது பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில வந்து இன்னைக்கு இருக்கு. அதாவது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்ங்கிறது தங்களுக்கான பாதுகாப்பே இல்லாத பலஸ்தீன் மக்கள் மீது கொத்து குண்டுகளை போட்டாங்கல்ல, எந்த பாதுகாப்பும் இல்லை. அவங்களால வந்து ஏரோப்ளேனை தாக்க முடியாது, அவங்கள பாதுகாத்துக்கவே முடியாது. ஆயுதம் இல்லாத நிராயுதபாணியா நின்றுட்டு இருக்கிற மக்கள் மீது, குழந்தைகள் மீது, பெண்கள் மீது கொத்து குண்டுகளை போட்டு கொன்னாங்கல்ல, இன்னைக்கு அவங்க நாட்டுல அதே மாதிரியான கையெறு நிலையில நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமான பராஜ் ஆஃப் மிசைல்ஸ் வந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அவங்களுடைய நாட்டில் இன்னைக்கு விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளிலும் விழுந்திருக்கு. அவங்க குறிப்பா வந்து டார்கெட் பண்ணது பூராவுமே மிலிட்டரி சைட்ஸ் தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. குடியிருப்பு பகுதிகளில் டார்கெட் பண்ணல. ஸோ இது வந்து மீண்டும் வந்து அந்த என்டிட்டிக்கு ஒரு தகவலை வந்து அவங்க சொல்றாங்க. இது வந்து இதுவுமே வந்து ஒரு அடையாள தாக்குதல் தான். இதற்கு மேல நீ வந்து ஆஹ் உன்னுடைய தாக்குதலை நீ பண்ணுவேன், இதற்கு பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தன்னா அடுத்த கட்டமா இதை விட 1000 மடங்கு பலமான தாக்குதல் வந்து உனக்கு கொடுக்கப்படும். உன்னால அதுக்கு மேல சர்வைவே பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் இன்னைக்கு எச்சரிக்கையா சொல்லியிருக்காங்க. ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ் அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இதுல முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, ஹசன் நஸ்ரல்லாவுடைய மரணத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஏர்ஃபோர்ஸனுடைய தளம், அந்த தளத்துல இருந்து தான் F-35 வகை விமானங்கள் வந்து நேற்று கிளம்பி போய் அன்னைக்கு தாக்குதல் நடத்தியிருக்கு. குண்டு போட்டது 81 குண்டுகளை வந்து அங்க போட்டது வந்து அந்த தளத்திலிருந்து போன விமானங்கள். அந்த தளத்தை வந்து தாக்கி இருக்கிறாங்க. அதுல குறிப்பா 20 விமானங்கள் F-35 ரக விமானங்களை வந்து தாக்கி அழிச்சிட்டதா ஈரான்ல இருந்து தகவல் வருது. அது இவங்க இல்லைங்கிறாங்க, எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டோங்கிறாங்க. இவங்க தடுத்து நிறுத்திட்டோம்னு அமெரிக்கா சொல்லுது, நாங்க வந்து கப்பல்ல வந்து தடுத்து நிறுத்திட்டோம், இஸ்ரேலும் நாங்களும் சேர்ந்து தடுத்து நிறுத்திட்டோம், அதனால வந்து இது ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வீடியோ ஆதாரங்களை பார்த்தா ஒண்ணு கூட தடுத்து நிறுத்தப்படல, எல்லாமே வந்து விழுந்து ஒரு சின்ன இது ஒரு சின்னது என்னன்னா, இந்த மிசைல் இன்ட்ரெஸ்ட் இதுல இதை பத்தி அல் அரபியா அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கு. அது வந்து சவுதியோட சேனல். அது வந்து பேருக்கு தான் சவுதி சேனலை தவிர அரபியில தான் எழுதும். ஆனா வந்து அவங்க நெத்தனியாக ஆபீஸ் உள்ள போய் உட்காந்து செய்தி கேட்டு வர அளவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சேனல். அப்ப எப்படின்னு நீங்களே பாத்துங்க. அந்த சேனல் என்ன சொல்லுதுன்னா, 12 மிசைல நாங்க வந்து தடுத்துட்டோம் அப்படின்னு மட்டும் அமெரிக்க தரப்புல இருந்து சொன்னதா சொல்றாங்க.
அவங்களே அவ்வளவுதான் சொல்றாங்க 12ன்னு. அப்ப எத்தனை உண்மையிலே எத்தனை தடுத்தாங்க, இல்ல உண்மையிலே 12 தான் தடுத்தாங்களா, அதுக்கு மேல தடுத்தாங்களா தெரியல. நீங்க சொல்ற மாதிரி 200ல 10% 20 போனா கூட மீதி 109ம் ஹிட் தான். ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது. அப்படியே நம்ம ஊர்ல அந்த மேல டிரான்ஸ்ஃபார்மர்ல இது விழுந்துச்சுன்னா, ஸ்பார்க் அடிச்சதுன்னா நெருப்பு பறந்து வந்து விழுவும்ல, அப்படி வந்து விழுந்துகிட்டு இருக்கு எல்லாம். ஆமா ஆமா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வீடியோலயோ என்னமோ 1, 2 தடுத்து நிறுத்துனுச்சு அவ்வளவுதான். அதை தவிர எதையுமே வந்து தடுக்க முடியல. ஸோ அதனால எல்லாமே வந்து பழைய வகை பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதற்கான காரணம் ஸ்ட்ராட்டஜிக் நோக்கம் இருக்கு. ஏன் வந்து பழைய வகை மிசைல்ஸை வந்து பயன்படுத்துறாங்கங்கிறதுக்கு. ஏன்னா இவங்கள்ட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மேற்குலக நாடுகள்கிட்ட யார்ட்டையுமே கிடையாது. அதனால ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பயன்படுத்தணும். ஏன்னா அங்கே போய் விழுந்து அந்த பார்ட்ஸை எடுத்து அவங்க வந்து திரும்ப வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் அட்வான்ஸ் தொழில்நுட்பங்கள் மூலமா ஏவுவது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஏவுவாங்க. ஸோ அந்த பின்னணியில தான் வந்து இத வந்து பழைய ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கு பாலிஸ்டிக் மிசைல்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து இஸ்ரேலுடைய பிரதமரும் முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே ராணுவ தலைமை, அரசியல் தலைமை எல்லாருமே பங்கருக்குள்ள ஒளிஞ்சிருந்தாங்க அந்த 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்களுடைய ஏர் ஸ்பேஸ் எல்லாத்தையும் வந்து திறந்து விட்டாங்க. நம்ம பாதிப்பு இல்லை, நம்ம அச்சுறுத்தல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் திறந்து விட்டுட்டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள இந்த மினிஸ்டீரியல் மீட்டிங் நடந்திருக்கு. அதுல வந்து அவங்க என்ன டிசிஷன் எடுத்திருக்கிறதா தகவல் வருதுன்னா, இன்னைக்கு இரவு மத்திய கிழக்கு நாடுகள் முழுக்க வந்து எங்களுடைய தாக்குதல், எங்களுடைய போர் விமானங்கள் இன்னைக்கு முழுக்க வந்து பறக்கும். எங்களுடைய போர் விமானங்கள் இன்னைக்கு முழுக்க வந்து மத்திய கிழக்கு பல பகுதிகளில் குண்டு வீச்சுல ஈடுபடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு வேலை பண்றாங்கன்னா, பல பகுதின்னா அவங்க சொல்றதெல்லாம் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த நாடுகளில் இருக்கோ அதன் மீதான தாக்குதல் வந்து அவங்க நடத்துவாங்க. அவங்க குறிப்பா வந்து எதை வந்து அதிகமா தாக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, சிரியால தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல அவங்க எல்லா ஆப்ஷன்ஸும் டேபிள்ல இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க குறிப்பா வந்து ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தி சொல்றாங்க. டிமோனா அவங்களுடைய அணு ஆயுத ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ் வந்து டிமோனாங்கிற பகுதி. அந்த பகுதியினுடைய பரப்புல வந்து தாக்குதல் வந்து ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க இன்னைக்கு செய்தியா வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை ஜஸ்டிஃபை பண்றது எப்படி சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை தாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதனால நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை தாக்கணுங்கிறது நீண்ட காலமான திட்டம். நெத்தன்யாகுவினுடைய நீண்ட கால திட்டம். இந்த பகுதியில யாரும் நியூக்ளியர் பவரா வந்துடக்கூடாது தன்னை தவிர. ஏன்னா அவங்களுமே வந்து லீகலான நியூக்ளியர் பவர் கிடையாது. அவங்க இல்லீகல் நியூக்ளியர் பவர் தான். அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அணு ஆயுத நாடும் கிடையாது அது. அது இல்லீகலா தான் வச்சிருக்கு. இதுவரைக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ணாம தான் வச்சிருக்கு. அமெரிக்காவுக்கு தெரிஞ்சதுனால அதை எதுவும் கேள்வி எழுப்புறதில்ல. உலக நாடுகள் எதுவும் கேள்வி எழுப்புறதில்ல. அதனால மற்ற எந்த நாடுகளும் அவங்களுடைய இந்த பகுதியில எதிரி நாடுகளா இருக்கிறவங்க யாரும் வந்து இந்த வெப்பனை வந்து வாங்கிடக்கூடாது, தயாரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருக்கிறாங்க. அதற்காக தான் 20 வருஷமா நெத்தன்யாகு போரை திணிக்கிறார் இந்த பகுதி முழுக்க. ஈராக்குக்கு எதிரான தாக்குதல்ல ஈடுபட்டாரு. இதே நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில அவங்க வந்து வெப்பன் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்கங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே ஈராக் மீது தாக்குதல் நடத்தினாரு சதாம் ஹுசேன் மீது. அதே மாதிரி சதாம் ஹுசேனை வெளியிலே அனுப்பிட்டாரு. அவரை வந்து அவருடைய ஆட்சியை வந்து வெளியேற்றி அவரை தண்டனையும் கொடுத்து கொலையும் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பல்வேறு இடங்கள்ல இந்த இந்த போரை வந்து நெத்தன்யாகு திணிச்சாருன்னு நம்ம சொல்லலாம். அதுல ஒரு பகுதி தான் வந்து ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை தாக்கணுங்கிறத நீண்ட கால கனவா வச்சிருக்கிறாரு. அதை வந்து அமெரிக்கா பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. அமெரிக்கா பண்ணணும்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அமெரிக்காவுடைய கிரீன் சிக்னல் வேணும். அமெரிக்காவுடைய அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா நான் உடனே தாக்குதல் நடத்துறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய டிமாண்டு. அந்த டிமாண்டுக்கு இன்னைக்கு ஜஸ்டிபிகேஷனுக்கு டிமோனா பக்கத்துல தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ அதனால அதற்கான பதிலடியை நாங்க நியூக்ளியர் ரியாக்டர் பகுதியில வந்து நடத்துவோம் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் S-300ங்கிற இந்த விமான எதிர்ப்பு சாதனங்கள், வான் எதிர்ப்பு சாதனங்களை வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க ரஷ்யா. இப்போ நேத்து இரவு
ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் அவசரமான மீட்டிங் வந்து உடனடியா கிரிம்லின்ல வந்து நடத்தி நேற்றுக்கு இரவு வந்து அவருடைய பயணம் வந்து போனது வந்து நமக்கு தெரிஞ்சுது. சோசியல் மீடியால அது பரப்பப்பட்டுக்கிட்டு இருந்தது. அவசரமா வந்து கூட்டம் நடக்குது, கிரிம்லின் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அநேகமா பெப்பே எஸ்கோபார் என்ன சொல்றாருன்னா, அந்த மீட்டிங்கினுடைய பிரதான நோக்கம்ங்கிறது இன்னைக்கு இந்த தாக்குதல் நடந்ததுதான் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஸோ அதுதான் நடந்திருக்குங்கிறது நம்மளால கிளியரா உணர முடியுது. அதே மாதிரி ஹெஸ்புல்லாவுடைய ஜெனரல் செக்ரட்டரி மீதான தாக்குதல் நடந்த உடனே இம்மீடியட்டா ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லெபனான் ஃபாரின் மினிஸ்டர் சந்திச்சு பேசினாரு. துருக்கி ஃபாரின் மினிஸ்டர் சந்திச்சு பேசினாரு. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சந்திச்சு பேசினாரு. இது எல்லாமே வந்து அங்க யுனைடெட் நேஷன்ஸனுடைய ஜெனரல் அசம்பிளி கூட்டம் நடந்துகிட்டு இருந்தப்போ உடனடியா சந்திச்சு பேசினாரு. அதுக்கு அடுத்து இம்மீடியட்டா ரஷ்யாவுடைய பிரதமர் வந்து ஈரான் வந்து பயணம் மேற்கொண்டிருந்தாரு. அவசர பயணமா வந்திருந்தாரு ஈரானுக்கு வந்து அவரு இப்ப இருக்கிறாரா கிளம்பிட்டாரான்னு தெரியல. உடனடியா வந்து ரஷ்யாவுடைய பிரைம் மினிஸ்டரை வந்து புட்டின் அனுப்பிச்சிருந்தாரு ஈரானுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அப்போ இந்த திட்டமிடல் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதற்கான தாக்குதல் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இப்போ நடத்திட்டாங்க. இப்போ அடுத்து இன்னைக்கு இரவு இன்னும் அடுத்தடுத்த மணி நேரங்கள்லாம் நமக்கு தெரியும் இஸ்ரேல் வந்து எங்க தாக்குதல் நடக்குதுன்ட்டு. ஆனா ஈரான் சொல்லிட்டாங்க, இதற்கு பதிலடி கொடுக்கறதுக்காக நீங்க வந்தேன்னா இதற்கு மேல 1000 மடங்கு பலமான தாக்குதல் அடுத்து காத்திருக்கு. அதனால இந்த மாதிரியான முட்டாள் நடவடிக்கையில மீண்டும் ஈடுபடாத அப்படிங்கிறத எச்சரிக்கையா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை தயாராகவும் அவங்க வச்சிருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சுன்னா அடுத்த வான வேடிக்கை மீண்டும் இஸ்ரேலுக்குள்ள இன்னைக்கு நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. ஓகே தோழர், நான் நிறைய யோசிச்சு வச்சேன், எல்லாம் மறந்துருச்சு. நான் இதுல கேட்க வேண்டியது என்னன்னா, இது இல்ல சைனா இது அதை பத்தி ஏன்னா நினைச்சு வச்சதெல்லாம் வேற. இன்னைக்கு இந்த இது நடந்ததுக்கு அப்புறம் மேல அடுத்து எதுவுமே யோசிக்க தோணல. அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு யோசிக்க தோணல. இதுல வந்து எல்லாரும் கேட்கறது என்னன்னா, அமெரிக்கா உள்ள வருமா பெரிய லெவல்ல ஃபுல் ஃபிளட்ஜ்ல இறங்குவாங்களா? ஏன்னா வந்து ஜாக் சுலைவன் பேசுனதை நான் கேட்டேன். அவங்க உடனே இமீடியட்டா எல்லாரும் வந்து பேச வைக்கிறாங்க. ஜாக் சுலைவன் பேசுறாரு, அப்புறம் இருக்கிற 2-3 அவங்களோட ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாம் பேச வைக்கிறாங்க. நாங்க வந்து வேணுங்கிற அளவு ஹெல்ப் பண்ணுவோம் அவங்களுக்கு அப்படின்னு. அது அது அமெரிக்கா வந்து உள்ள ஃபுல்லா வருமா, இல்ல வெறும் உதவி கொடுத்துட்டு நின்றுக்குமா? எப்படி இதை பாக்குறீங்க? இல்லப்பா, இஸ்ரேலை காப்பாத்துறதுக்கு அமெரிக்கா வர வேண்டிய நிலை தான் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா இஸ்ரேல்ல வந்து இன்னைக்கு உறுதியாயிடுச்சு, இஸ்ரேல் வந்து பாதுகாப்பான ஓகே 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 அப்போ வர வேண்டிய நிலை இருக்கு இல்லையா? அல் ஜசீரால லைவ் ஓடுது. அல் ஜசீரா சேனல் 12 சேனல் 13 ஹீப்ரூல இருக்கிறவங்கள கனெக்ட் எடுத்து பேசுறாங்க. ஏன்னா நாங்க வந்து இஸ்ரேல்ல எங்களை வெளியேற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டே பேசுறாங்க. அப்பா இஸ்ரேல் இருந்து பேசுற ஒருத்தர் சொல்றாரு, இது நெத்தனியாவுக்கு கிடைச்ச வெற்றி, இது இஸ்ரேலுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு அவரு அந்த வார்த்தையை சொல்லிட்டு டக்குன்னு என்ன மாத்திட்டாருன்னா, பாருங்க ஒரு மக்கள் கூட சாவல அப்படின்ட்டாரு. ஆனா அவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இஸ்ரேலுக்கு நெத்தனியாவுக்கு கிடைச்ச வெற்றினா நாங்க இதைத்தான் எதிர்பார்த்தோம், இது நடக்கணும், அப்பதான் அமெரிக்கா உள்ள வரும்னு அது நடந்துருச்சு அப்படின்றாங்க. அப்போ இத ஸ்ட்ராட்டஜிக் ரீதியா பார்க்கும்போது ஈரானுக்கு இது பிளஸ்ஸா மைனஸான ஒரு கேள்வி வரும்ல ஃபியூச்சர்ல. இல்லப்ப இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா நீங்க பாத்தீங்கன்னா இந்த போர் வந்து என்றாவது ஒரு நாள் நடக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பகுதியில வந்து 20 வருஷமா ஹியூமிலியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பகுதி மக்களை. ஸோ இப்ப இந்த ஹியூமிலியேஷன்ல தொடர்ந்து வந்து வாழ முடியாது. இன்னும் சொல்ல போனா பலஸ்தீனியர்கள் கடந்த 100 ஆண்டுகளா ஹியூமிலியேஷனா அனுபவிக்கிறாங்க. இப்ப பலஸ்தீனியர்களுக்கு 100 ஆண்டுகளா ஹியூமிலியேஷன், இந்த பகுதியில் இருக்கிற மற்ற நாடுகளுக்கு கடந்த 20-30 ஆண்டுகளா வந்து ஹியூமிலியேஷன், தொடர்ந்து ஹியூமிலியேஷன். உங்களுடைய டிக்னிட்டியை வந்து கேள்விக்குள்ளாக்குறாங்க, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிப்புக்குள்ளாக்குறாங்க, எப்ப வேணாலும் போற வந்து திணிக்கிறாங்க, தீவிரவாத அமைப்புகளை உருவாக்கி சொசைட்டிக்குள்ள அச்சுறுத்தலை உருவாக்குறாங்க, சொசைட்டிக்குள்ள வந்து ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்குறாங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை அழிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
இதை நீங்க தொடர்ந்து அனுமதிக்கவே முடியாது. இதை ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்க தடுத்து நிறுத்த வேண்டிய நிலை இருக்கு. அதற்காக ஒரு வலைப்பின்னல்ங்கிறது ஈரான் தரப்புல இருந்து வைக்கப்பட்டு, குறிப்பா வந்து 2003ல ஈராக்குக்கு எதிரான போருக்கு வந்த உடனே அவங்க முடிவு பண்ணதுதான். அன்னைக்கு முடிவு பண்ணி, இதற்கு மேல அடுத்த கட்டமா அவங்க நம்மள நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கு தேவையான தயாரிப்பு பணிகள நம்ம பண்ணணும்னு சொல்லி, அன்னையிலிருந்து ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டு அவங்க வொர்க் பண்ணாங்க. இப்ப அவங்க வொர்க் பண்ணதனுடைய விளைவு தான் அந்த அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதல்ங்கிறது அந்த அளவுக்கு வீரியமான தாக்குதலா இருந்தது. இன்னைக்கு அவங்களுக்கு ஆதரவு சக்திகள இந்த பகுதி முழுக்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்கள எல்லாத்தையும் இந்த அமெரிக்காவுடைய ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்ட்க்கு எதிரான சக்திகளா தான் உருவாக்கி இருக்கிறாங்க. அது ஜஸ்ட் காஸ்க்காக உருவாக்கி இருக்கிறாங்க. வெறுமனே வந்து அவங்களுக்கு ஆதரவு சக்திகளா உருவாக்குனது இல்ல. இந்த பகுதியினுடைய மக்கள் கோரிக்கை நியாயமான மக்கள் கோரிக்கைக்கே இவங்க முன்காலத்துல நின்னு இந்த சக்திகள வந்து அணி திரட்டி இருக்கிறாங்க. மக்கள் ஆதரவுங்கிறது முழுமையா அவங்களுக்கு இருக்கு. இந்த பகுதியினுடைய மக்கள் ஆதரவுங்கிறது முழுமையா இருக்கு. சோ இப்ப இது எல்லாத்தையும் அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல இந்த ஹியூமிலியேஷன்ல இருந்து வெளியில வரணும். என்னன்னா, நீங்க வாழ்க்கை முழுக்க அடிமையாவே வாழ முடியாது. வாழ்க்கை முழுக்க அடிமையாவே வாழ்றதுக்கு அர்த்தமே இல்ல. ஏதோ ஒரு இடத்துல எதிர்த்து நின்னு நீங்க அடிக்க வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கு. அது எந்த இடம் என்னங்கிறத உங்களுடைய சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பலமாகுற வரைக்கும் வந்து வேணா தடுத்து வச்சுக்கிட்டு இருக்கலாமே தவிர, ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து தாக்கப்படுவீங்கங்கிறது உங்களுக்கு நிரந்தரமானது. அதனால இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஈரான் மீதான தாக்குதல்ங்கிறத பண்ணதான் போறாங்க. அது எப்ப பண்றாங்க என்னங்கிறதுல மட்டும் தான் வந்து குழப்பம் இருந்தது. இன்னைக்கு அதற்கு அந்த எல்லைய வந்து இன்னும் தீவிரப்படுத்துறாங்க. ஹியூமிலியேஷன் வந்து தீவிரப்படுத்துறாங்க. இந்த பகுதியே வந்து தாங்கொண்ணா துயரத்த அடையக்கூடிய ஒரு நிலைய வந்து உருவாக்குறாங்க. பலஸ்தீன் மக்கள் மீதான இனப்படுகொலைய கட்டவிழ்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் கேள்வியே கேட்க முடியல. இந்த ஹியூமிலியேஷன் வந்து இதுலயே இப்படியே வந்து நொந்து நொந்து வாழவும் முடியாது. சோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து எதிர்த்து நிக்க வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கு. அது இந்த இடம்னா வேற வழியே கிடையாது. உங்களுக்கு எதிர்த்து நின்னுதான். இல்லன்னா உங்கள அடிக்கிறதுக்கும் வராங்க. அப்படிங்கிற ஒரு நிலை வந்து ஈரானுக்கு இந்த பகுதியில உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயம்ங்கிறது இருக்கு. சோ இப்ப இது ஸ்ட்ராடஜிக்கான வெற்றியை குடுக்குமா? தோல்வியை குடுக்குமாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்ததுனாலும், அமெரிக்காவுக்கு இது எந்த வகையிலயும் ஸ்ட்ராடஜிக் வெற்றிய வந்து குடுக்க போறது இல்ல. ஏன்னா அவங்களால ஏற்கனவே இந்த பகுதியில இன்வேட் பண்ண, அதாவது ஆக்கிரமிப்பு பண்ண பகுதிகள்ல அவங்களால பெற்று நிக்க முடியல. இந்த மக்களுடைய ஆதரவு வந்து அவங்களால பெற முடியல. அப்படிங்கிறப்ப நிரந்தரமா நீங்க மக்கள் ஆதரவு இல்லாம, நீங்க ஆக்குபை பண்ண பகுதியிலேயே வந்து உங்களுக்கு நிரந்தரம் இல்லாத ஒரு நிலை இருக்கும்போது, நீங்க புதுசா ஒரு பகுதிய வந்து புடிச்சு, இந்த பகுதியில இருக்கிற அரசாங்கத்த மாத்தி, அதுல வந்து உங்களால நிலை பெற முடியுமா? அப்போ உங்களுக்கு இந்த மக்கள் ஆதரவு குடுப்பாங்களான்னா, ஒரு காலத்திலும் இந்த மக்கள் ஆதரவு குடுக்க போறது இல்ல. ஏன்னா நீங்க அவுட்சைடர், ஆக்குபேஷன் பண்றீங்க, ஆக்கிரமிப்பாளர். அதனால நீங்க வந்து நல்லதுக்காக இந்த பகுதிக்கு வரல. நீங்க கெடுதல் பண்றதுக்கு தான் வரீங்கங்கிறது இங்க இருக்கிற மக்கள் வந்து கம்ப்ளீட்டா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நீங்க நேரடியா இனப்படுகொலையில பங்கெடுத்திருக்கிறீங்க. நீங்க தான் இந்த இனப்படுகொலைய நடத்துறீங்கங்கிறதையும் இந்த பகுதி மக்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சோ அதனால இது எந்த வகையிலயும் அமெரிக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாட்ட இந்த பகுதியில உருவாக்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எந்த காலத்திலயும் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதே நேரத்துல இஸ்ரேல் உடைய சொசைட்டி எப்படி என்ன மாதிரியான சொசைட்டி, அந்த ப்ராஜெக்ட் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட், இன்னைக்கு நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வி. அவங்களுக்கு எந்த வகையிலயும் வெற்றியை குடுக்க போறது இல்ல. அமெரிக்காவையும் கூப்பிட்டுக்கலாம். மேற்குலக நாடுகள், நேட்டோ அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க கூப்பிட்டுக்கலாம். ஆனா, அவங்களுடைய பிரச்சனை இன்னைக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுங்கிறது அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து தனியாளா நின்னு நெத்தன்யாகு, ஆர்மி மட்டும் தான் வந்து சண்டைக்கு போக முடியுமே தவிர, இங்க குடியேறி இருக்கிற மக்கள் இன்னையிலிருந்து கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க. ஏற்கனவே அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்தே கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 5,00,000 பேர் வெளியேறிட்டதா ஏற்கனவே சொல்றாங்க. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் அவங்களுக்கு பாதுகாப்புங்கிறது கிடையாது. போர்ன்னு ஒண்ணு உருவானுச்சுன்னா, அந்த மக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அவங்க அந்த பாதுகாப்ப நம்பி தான் இங்க வந்து இருந்தாங்க. அயர்ன் டோம்ங்கிற அந்த கதையாடல், ஆரோ ஆரோ 1, ஆரோ 2, ஆரோ 3, ஆ டேவிட் ஸ்லிங்கு இதெல்லாம் வந்து ஒரு கவர் மாதிரி இருக்கு. பிளாங்கெட் போட்டு மூடுன மாதிரி இருக்கு. எந்த வெப்பனும் வந்து உள்ளுக்கு வந்து விழ முடியாது. நம்ம ஃப்ளைட் வந்து உலகத்துல எங்க வேணாலும் போய் குண்ட போட்டு வந்துரும்.
அதனால நீங்க பயப்படவே வேண்டாம். உங்கள நாங்க பாதுகாப்பா பார்த்துப்போம். அயர்ன் டோம வச்சு நாங்க காப்பாத்திப்போம். அப்படின்னு சொன்ன எல்லாமே இன்னைக்கு நைட் உடைஞ்சிருச்சு. அப்போ நாளைக்கு இந்த செட்டிலர்ஸ் இங்க இருக்கிறது பாதுகாப்புன்னு உணருவாங்கல்ல. இந்த செட்டில்மெண்ட் போயிடுச்சு. இந்த செட்டில்மெண்ட் பயந்துகிட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இஸ்ரேலியர்கள் இஸ்ரேல்ங்கிற அந்த நாடு நாளைக்கு நிக்க முடியுமா? இருக்குமா? இந்த டெமோகிராஃபி பிரச்சனைங்கிறது என்னவா இருக்கும்? ஏற்கனவே இந்த பகுதியே பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான பகுதி. ஸோ அதனால பாலஸ்தீனியர்கள் இந்த பகுதியில இன்னமும் வந்து 20% மக்கள் வந்து இஸ்ரேலுக்குள்ள வாழ்றாங்க. அவங்க எங்கேயும் போக முடியாது. அதே மாதிரி இந்த பகுதியில மற்ற பகுதிகள்ல இருந்து ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்தும், இந்த அரபுலக நாடுகள்ல இருந்தும் குடியேறின அ யூதர்கள் இருக்கிறாங்க. இப்ப அவங்க எங்கேயும் போக முடியாது. ஐரோப்பாவிலிருந்து வந்த, அமெரிக்காவிலிருந்து வந்த யூதர்கள் வெளியேறத தவிர வேற வழி கிடையாது. ஏன்னா, அவங்களுக்கு உயிர் பயம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு நடந்த தாக்குதல்ங்கிறது நாளைக்கு எங்க நடக்கும்னு தெரியாது. இன்னைக்கு குடியிருப்பு பகுதிகள்ல தாக்குதல் நடக்கல. இஸ்ரேல் போயி அணு ஆயுத அணு உலைகள் மீதோ, இல்ல அணு அ ஆயுத அ ஃபெசிலிட்டி மீதோ தாக்குதல் நடத்துனுச்சுன்னா, நாளைக்கு இந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்துறத வந்து நம்மளால தடுக்கவும் முடியாது. ஈரான் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பகுதி முழுக்க இவங்களுடைய எதிரிகள் இருக்காங்க. எல்லாருமே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் அவங்க வந்து மக்கள் மீதான தாக்குதல பண்ணாம இருக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து அதற்கு பதிலடியா மக்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தி தன்னுடைய டிட்டரன்ஸ மீள்கட்டுமானம் பண்ணிடலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணாம இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு இந்த ஆயுதங்கள் வந்து விழுந்ததுக்கு அப்புறம் நாளையில இருந்து பென்கூரியன் ஏர்போர்ட் நிரம்ப ஆரம்பிச்சிரும். இன்னும் 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள இங்க இருக்கிற ஒரு 2, 3 மில்லியன் பாப்புலேஷன் வந்து வெளியேறும். இத வந்து யாராலையும் தடுக்கவே முடியாது. ஸோ அதனால இது வெற்றியா தோல்வியா அமெரிக்கா வேணா கூட வரலாம். அமெரிக்கா வந்து எங்க நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இஸ்ரேல்ல இருக்கிற மக்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்டும் போயிடும். அதனால இது எந்த வகையில நீண்ட தூரத்துல இது பலன் அளிக்கக்கூடியது. எந்த வகையிலும் பலன் அளிக்கக்கூடியது கிடையாது. இதுதான் வந்து இந்த முடிவை நோக்கி இந்த நாடு போகுதுங்கிறதுக்கான அடையாளம். இப்ப இந்த நாடு தொடர்ந்து இதே பாதையில பயணிச்சதுன்னா, இந்த நாடு இருக்காது. இந்த நாடு பாலஸ்தீனமா தான் இருக்கும். இஸ்ரேல்ல இருந்து வெளியில இருந்து குடியேறினவங்க தற்காலிகமான ஒரு இடத்துல வாடகைக்கு வந்த மாதிரி வந்துட்டு, இருந்துட்டு கிளம்பி போயிருவாங்க. சொந்தக்காரங்க அந்த வீட்ல வந்து திரும்ப குடியேறுவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். அதுதான் அத நோக்கி தான் வந்து இந்த பயணம் வந்து போகுது. அதனுடைய உச்சகட்டமா இன்னைக்கு இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இதற்கு பதிலடி குடுத்ததுன்னா, இதனுடைய தீவிரம் வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல அடுத்த கட்டத்த நோக்கி நகரும். இந்த ஒட்டுமொத்த நாடுமே வந்து எம்ப்டி ஆகும். பாலஸ்தீனியர்கள் இந்த பகுதிக்கு வந்து குடியேறத யாராலயும் தடுக்கவே முடியாது. ஓகே, ஓகே தோழர். நானு என்ன சொல்லணும் வந்தேன்னா, ஆக்சுவலா அது கேள்வி அல்ல. நான் ஒரு தகவலா சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா, அ ஹிஸ்புல்லாவுடைய பொதுச் செயலாளர் இத்தனை வெள்ளிக்கிழமை வர்றாரு. நம்ம தாக்குதல் நடத்துறதுக்கு சரியான தருணம். நம்ம வந்து இத பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல வந்து எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுல வந்து உங்களோட கருத்துக்கு மட்டும் சொல்லுங்கன்றாங்க. ஓட்டு எடுப்பீங்க. சும்மா எல்லாரும் பேசும்போது, அதுல 2 பேர் மட்டும் வேண்டாம். நம்ம வந்து ஹசன் நஸ்ரல்லா மேல கை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது, நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஒண்ணு வந்து இதோடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். இவர் பேரு யாரின் கே லெவின் அப்படின்னு இவர் பேரு. இவரு சொல்றாரு வேண்டாம் அப்படின்னு. அதாவது நெத்தனியாவுக்கு அடுத்தடுத்த இவர் நிறைய இடத்துல போட்டோலாம் வரமாட்டாரு. டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். இன்னொருத்தர் தான் நீங்க வந்து ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பீஸ் ஸ்மார்ட் ரிச் நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ரிச். ஸ்மார்ட் ரிச் இவங்களும் 2 பேரும் வந்து இல்லை ஒத்துவர் மாதிரி தெரிலங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சொல்றாங்க. ஆனாலும் வந்து நீங்க முடிவு எடுத்துக்கங்கன்னு சொல்லி கேர்லாண்ட்டையோ நித்தனையோ கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அவங்க கொண்டுறாங்க. கொண்டதுக்கு அப்புறமேல மறுநாள் தான் வந்து 2 நாள் கழிச்சு மேரி ஆன்லைன்ல இந்த நியூஸ் வருது. யாரெல்லாம் வந்து இதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேரி ஆன்லைன்ல வருது. இது சொல்லி நான் அதை படிக்கிறேன். படிச்சுட்டு அடுத்து ஒரு 4 ஹவர்ஸ்ல அதே ஸ்மார்ட் ரிச் ஈரானை நோக்கி சொல்றாரு. நீங்க எங்க மேல தாக்குதல் நடத்தணும்னு நினைச்சீங்க, உங்களை இல்லாம அழிச்சிருவோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. நான் அந்த தகவலையும் இதையும் படிக்கவும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கோழையா இருக்கிற ஒருத்தருக்கு தான் 10 பேர் சுத்தி 10 அடியாள் தேவை. அது போல வந்து இவங்க அது வரைக்கும் பயந்துட்டு தான் இருந்தாங்க. ஹசன் நஸ்ரா மேல கை வைக்கிறது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு பயந்தவங்க, அவங்களை கொண்டுட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா. அந்த தைரியம் வந்துருச்சு. திருப்பி அவங்க உடனே சும்மா இல்லாம வாயை சும்மா இல்லாம ஈரானை மிரட்டினாங்க. இன்னைக்கு ஈரான் திருப்பி அடிச்சிருச்சு.
இதே இதுதான் வந்து இப்ப அவங்கள சொல்றாங்க. நீங்க இன்னொன்னு கூட சொல்லியிருந்தீங்க. ஹசன் நஸ்ரல்லாவுக்கு அவர வந்து கொலை பண்றதுக்கு அமெரிக்கா தான் இது குடுத்துச்சு. அ ஐடியா குடுத்துச்சு அப்டின்ட்டு. அதுல வந்து வேற ஒரு தரப்புல இருந்து சொன்னது எப்படி சொல்றாங்கன்னா, அதுவரைக்கும் நெதன்யாகு மேல கொஞ்சம் யோசனையா இருந்தாய்ங்க. ஆனா இந்த இது நடந்த உடனே கமலா ஹாரிஸ், அ ஜோ பைடன் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. ட்ரம்ப் வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. இது பார்க்கலாம். அடுத்து இந்த தாக்குதலுக்கு அடுத்து இன்னும் அடுத்தடுத்து வரப்போற மணி நேரங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா தோழர்? அதாவது ஹசன் நஸ்ரல்லாவின் மீதான அந்த தாக்குதல்ங்கிறது நம்ம எந்த பின்னணியில சொல்றோம்னா, அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட விமானங்களின் எண்ணிக்கை வந்து 50க்கு மேல. வெப்பன் வந்து அவ்வளோ வெப்பன் குடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து இந்த $8 பில்லியன் வந்து பெர்மிஷன் வந்து குடுக்குறாங்க. அப்ப என்னன்னா, அவங்க கொலை பண்ண போறோங்கிறத நெதன்யாகு ப்ரப்போஸ் பண்றாரு, போட்டுறலான்னு. அவங்க என்ன சொல்றாங்க, ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த இதெல்லாம் வந்து குடுக்குறாங்க. இதுல என்னன்னா, இப்ப இது எப்படி வந்து அ ஹசன் நஸ்ரல்லா வந்து இவ்வளவு சீக்ரஸியா இருந்தவர வந்து எப்படி கொலை பண்ணாங்கன்னா, அவரு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர். பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த அரசாங்கத்துல வந்து பங்குதாரரா இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய தலைவரு. அந்த தலைவர அவரு வந்து பல இடங்களுக்கு போய் வந்துகிட்டு தான் இருப்பாரு. அவரு ஒரு வெறும் மிலிட்டரி ஆஃபிஷியல் கிடையாது. அவரு வந்து இப்ப முகமது டெய்ஃப் மாதிரி கிடையாது. கசாம் பிரிகேடினுடைய முகமது டெய்ஃப் வந்து வெளியிலேயே வர வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, அவரு வந்து மிலிட்டரி புரொஃபஷனல். அவரு தான் அந்த படையினுடைய தலைவரா இருந்தவரு. அதனால அவர நீங்க வெளியில பார்க்கிறதுங்கிறது கடினம். ஆனா, யஹ்யா சின்வர் வந்து வெளியில தான் இருந்தாரு. அவரு பல மீட்டிங்ல கலந்துகிட்டு தான் இருந்தாரு. அதே மாதிரியான ஒரு ஃபிகர் தான் ஹசன் நஸ்ரல்லா. அவரு மிலிட்டரி விங்குக்கு மட்டும் தலைவர் கிடையாது. அவரு பொலிட்டிக்கல் விங்குக்கு தலைவரு. இன்னும் சொல்லப்போனா அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துல பங்கெடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சியினுடைய தலைவர். சோ அதனால அவரு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர், ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபிகர். அந்த மக்கள் வந்து மதிக்கக்கூடிய ஒரு நபர். அவரு பல இடங்களுக்கு போய் வந்துகிட்டு தான் இருந்திருப்பாரு. இப்ப இதெல்லாம் வந்து கண்காணிப்புங்கிறது நீண்ட நெடு நாட்களா மேற்குலக நாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க. எல்லாரையும் கண்காணிக்கிறாங்கங்கிறது அந்த வால்ட் 7 அ ஸ்னோடனுடைய அ NSA தகவல்கள் வெளிவந்தது. இது எல்லாமே வந்து அததான் வெளிப்படுத்துனுச்சு. அவங்க ஆஞ்சலா மோர்க்கல் அ ஜெர்மன் சான்சலரா இருந்த ஆஞ்சலா மோர்க்கலுடைய ஃபோனையே ஒட்டு கேட்டாங்கங்கிறத எட்வர்ட் ஸ்னோடனுடைய லீக் வந்து வெளிப்படுத்துனுச்சு. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்ப இந்த தகவல்கள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. இப்போ இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இது தீவிரமடைஞ்சு கொலை பண்ணணுங்கிற அந்த முடிவ வந்து அவங்க எடுக்காததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க என்ன பண்றாங்க, ரகசியம் காக்குறாங்க. போறது, வர்றது எல்லாத்தையும் வந்து ரகசியம் காக்குறாங்க. ஆனாலும், இவ்வளோ காலம் எடுத்த டேட்டா கலெக்ஷன்ங்கிறது, அவங்க எங்கெங்க போனாங்க, என்னங்கிற டேட்டா எல்லாமே வந்து இருக்கும். இன்னும் சொல்லப்போனா, நம்ம நேற்றே சொல்லியிருந்தேன் 9 செயற்கைக்கோள்கள் லெபனான மட்டும் மையப்படுத்தி மேற்குலக நாடுகளுடைய செயற்கைக்கோள்கள். இதுல பெரும்பாலும் அமெரிக்காவுடைய செயற்கைக்கோள்கள் இந்த பகுதி முழுக்க நிலைநிறுத்தியிருந்தாங்க. தொடர்ந்து 24 மணி நேரமும் பிரிட்டன், அமெரிக்கா 2 நாட்டினுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஏர்கிராஃப்ட் வந்து இந்த பகுதியில பறந்துகிட்டே தான் இருந்துச்சு, இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து. அதுல பெரும்பாலும் பங்கு வகிக்கிறது வந்து பிரிட்டனுடைய MI6 தான் வந்து இதுல பெரும்பாலும் பங்கு வகிக்குது. அமெரிக்காவுடைய CIA, பிரிட்டனுடைய MI6. இந்த பகுதிய உளவு பார்க்கறதுக்காகவே அவங்க டெடிகேட்டடா 24/7 ஃபிளைட்ட வந்து பறக்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பகுதி முழுக்க 9 சேட்டலைட்களை நிலைநிறுத்தி கண்காணிப்புல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால யார் எங்க போறா, என்ன எல்லா தகவல்களும் அவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த டிசிஷன் எடுக்கிறது தான் வந்து தேவையானது. இது வந்து இப்ப இவங்க இங்க போனாங்க, அங்க போனாங்க. சரி அங்கேருந்து இன்னொருத்தர் வராரு. ஸோ அவங்க 2 பேரும் எங்க போறாங்க? இது எல்லாத்தையும் நீங்க கண்காணிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, எது முக்கியமான இடங்கிறத உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதனால இது ஒண்ணும் பெரிய சீக்ரெட்ஸ் கிடையாது. இல்ல ஒரு பெரிய சொஃபஸ்டிகேட்டட் டெக்னாலஜியும் கிடையாது. இன்னைக்கு அதெல்லாம் வந்து சர்வசாதாரணமா நடக்குது. நம்ம ஃபோன எடுத்துக்கிட்டு போனோம்னா, எங்கெங்க நம்ம ரெகுலரா போறோம், எல்லா தகவல்களையும் ஃபோன் வந்து ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து நம்ம அனுமதியே குடுக்கலன்னா கூட அது வந்து உள்ளுக்குள்ள ரெக்கார்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கு. அததான் எட்வர்ட் ஸ்னோடன் வெளிப்படுத்தினாரு. உங்களுடைய ஃபோனுங்கிறது உங்கள வந்து முழுமையா வந்து கண்காணிக்கிற ஒரு சாதனம் அப்படின்னு. இப்போ இதுவரைக்கும் எல்லாரும் ஃபோன் பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ரெசிஸ்டன்ஸ் அமைப்பா இருந்தாலுமே பயன்படுத்திட்டு தான் இருந்திருப்பாங்க. இல்லன்னா அவரே பயன்படுத்தலன்னா கூட
அவரை பார்க்க வர்றவங்க அஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்ப இவங்கெல்லாம் வரும்போது இவங்க எங்க போனாங்க, எங்க போய் மீட் பண்ணாங்க, எங்கெங்க உட்கார்ந்திருந்தாங்க, என்னைக்கு யாரு போய் சந்திச்சாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களும் மேற்குலக நாடுகளுடைய மொனோபோலிஸ்டிக்கா இருக்கிற டெக் கம்பெனிஸ் உடைய டேட்டா வந்து இருக்கு. இப்ப டெக் கம்பெனிஸ் தான் முழுமையா இணைந்து அமெரிக்கன் அரசாங்கத்திற்கு கூட இணங்கு அதாவது வேலை செய்யுது. இந்த தகவல்கள் பூரா வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கு குடுக்குறது டெக் கம்பெனிகள் தான். Google, Facebook, Twitter இப்படி பல்வேறு நிறுவனங்கள் தான் அமெரிக்க அரசாங்கத்துக்கு குடுக்குது. இந்த நிறுவனங்கள பூரா வந்து நடத்துறதே பென்டகானும், சிஐஏவும் தான். ஸோ இப்ப இவங்க மூலமா தான் வந்து இந்த நிறுவனங்கள் இங்க இயங்குது. ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்காக தான் இயங்குது. இப்ப இவங்க இந்த டேட்டா பூரா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. இப்ப இந்த டேட்டா வந்து அக்சஸ் பண்ற உரிமைங்கிறது சொல்லாமலேயே இஸ்ரேலுடைய மொசாதுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கு. ஏன்னா வந்து அமெரிக்கா என்னென்ன டேட்டா வச்சிருக்கோ எல்லா டேட்டாவையும் அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரே நாடா இருக்கிறது இஸ்ரேல் தான். அவங்களுக்கு கொடுக்காம யாரும் இருக்க போறதே இல்லை அமெரிக்க வெளியுறவுத்துறையை பொறுத்தளவுல. ஸோ அதனால எல்லா டேட்டாவும் இஸ்ரேல் ராணுவத்துக்கு வருது, மொசாதுக்கு வருது. ஸோ இதெல்லாம் வச்சுதான் வந்து அவங்க டேட்டா வந்து இப்ப ஏஐ வேற பயன்படுத்துறாங்க. ஏஐ பயன்படுத்தி நீங்க டேட்டாவை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எங்க போவாங்க, இன்னைக்கு எங்க போயிருக்காங்க, எங்க இருக்கிறாங்க, இது என்ன நோக்கத்திற்காக போகும், எல்லா டேட்டாவையும் அது வந்து கொடுக்க போகுது. எல்லா டிசிஷனையும் அது எடுக்க போகுது. ஸோ அந்த பின்னணியில தான் இவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல பல தலைவர்கள், ரெசிஸ்டன்ஸ் அமைப்பினுடைய பல தலைவர்கள் இந்த இடத்துல வந்து குழுமி இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து அவங்க கேதர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் அதாவது லெபனான் சொசைட்டி பிளவுபட்ட சொசைட்டி. லெபனான் சொசைட்டிக்குள்ள ஸ்பை அதாவது உளவாளிகள்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. ஏன்னா அங்க வந்து இது பிளவுபட்ட சொசைட்டி. அதனால ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் கிடைக்கிறதுங்கிறது இஸ்ரேலுக்கு ரொம்ப இயல்பானது. அந்த ஊர்ல வந்து ஏற்கனவே தயாரா இருக்கிறாங்க. ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான ஒரு அமைப்புகள் வந்து பெரிய அளவுக்கு வேலை பார்க்குறாங்க. இப்ப அவங்க எல்லாம் வந்து தெருவுல நின்றுட்டு ஒரு கார் போகுது, இந்த கான்வாய் போகுது. இப்ப ஏன்னா இந்த மாதிரியான தலைவர்கள் போகும்போது 2, 3 காராவது வந்து பாதுகாப்புக்காக போகும். இப்படி போகும்போது கண்டிப்பா வந்து பார்த்து உறுதிப்படுத்தி சொல்லிட போறாங்க. அதே போல எந்த இடத்துக்கு போனாங்கங்கிற தகவல்ங்கிறது இவங்க சொல்ற தகவல், ஏற்கனவே கிடைச்சிருக்கிற டேட்டா, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பல தலைவர்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டு போறாங்க அப்படின்னா, அது ஒரு மிக முக்கியமான இடம். அப்ப இன்னைக்கு பல தலைவர்கள் அந்த இடத்துல வந்திருக்காங்கிற அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், அதே போல உங்களுக்கு ரெக்கானிசன்ஸ் டேட்டா, இன்டெலிஜென்ஸ் டேட்டா, சேட்டலைட் தகவல்கள், அதாவது பிக்சர்ஸ் மூலமா, போட்டோ மூலமா கிடைக்கிற தகவல்கள், இது எல்லாத்தையும் எடுத்து பொருத்தி பார்க்கும்போது ஹை சான்சஸ் என்ன இருக்கு, இன்னைக்கு இங்க இந்தந்த தலைவர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் சரி ஓகே இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, இந்த இடத்துல நம்ம வந்து போட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல எப்படி நான் வந்து அமெரிக்காவுடைய உத்தரவு இல்லாம இந்த தாக்குதல் நடந்திருக்காது, ஹசன் நஸ்ரல்லாவை தாக்க சொன்னது வந்து அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த டேட்டா முழுக்க வெறும் இஸ்ரேலுக்கு மட்டும் இருக்கிற டேட்டா கிடையாது. இது அமெரிக்கா கிட்ட இருந்து இஸ்ரேல் வாங்குற டேட்டா. அந்த அக்சசிபிலிட்டி அமெரிக்கா வந்து நேரடியாக இஸ்ரேல் கொடுத்துருக்கு. இப்போ இந்த டார்கெட்டை வந்து செட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேட்டா வந்து நான் அக்சஸ் பண்றேன், இந்த டார்கெட்டை வந்து நான் தூக்குறேன்னா இது யாருக்கு பிரதானமான நோக்கம் இருந்தது? இஸ்ரேலை விட இந்த பகுதியில ஹசன் நஸ்ரல்லா வந்து அசாசினேட் பண்றதுக்கான நோக்கம் அமெரிக்காவுக்கு தான் அதிகமா இருந்தது. ஏன்னா ஹசன் நஸ்ரல்லா வெறும் இஸ்ரேலுக்கு எதிரான தலைவர் மட்டும் கிடையாது, இந்த பகுதியினுடைய ரெசிஸ்டன்ஸ் தலைவர். அது மட்டும் இல்ல, இந்த பகுதியினுடைய ஸ்டெபிலிட்டிக்காக வேலை பார்த்த ஒரு தலைவர். இந்த ஸ்டெபிலிட்டி வரக்கூடாதுன்னு 20 வருஷமா வேலை பார்த்ததுதான் அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு எதிராக தான் இந்த ஸ்டெபிலிட்டியை உருவாக்குறதுக்கு மிக முக்கியமா வேலை பார்த்த தலைவர் தான் ஹசன் நஸ்ரல்லா. இப்போ ஹசன் நஸ்ரல்லாவை அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, தங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான எதிரி, இந்த பகுதியில தங்களுடைய விருப்பத்தை நடத்த விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிக முக்கியமான எதிரி. ஏன்னா இவர் ஒரு கரிஸ்மாட்டிக் ஃபிகரு, நல்ல செல்வாக்கு உடைய ஒரு நபரு. இவருதான் வந்து சிரிய அரசாங்கம் விழாம பாதுகாத்ததுல மிக முக்கிய பங்கு வகிச்சவரு.
ஐசிஸ் உருவாக்கப்பட்டு ஐசிஸ் வந்து பெருமளவுக்கு இந்த பகுதியினுடைய ஸ்டெபிலிட்டியை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்காக முயற்சி மேற்கொண்டதில்ல, அதை அழிச்சொழிக்கிறதுக்கு பெரும்பாலும் ஒரு பெரும் பாடுபட்டு வேலை பார்த்தவர் ஹசன் நஸ்ரல்லா. இப்ப ஹசன் நஸ்ரல்லாவுடைய உதவி இல்லாம ஐசிஸை வந்து இந்த பகுதியில ஒழிச்சிருக்க முடியாது, சிரியால இருந்து அவங்கள எலிமினேட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இப்ப இது எல்லாமே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கலுக்குரியது. இப்ப அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தலைவரா, ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபிகரா நிற்கக்கூடிய ஒரு நபர் இஸ்ரேலை விட ஆபத்து யாருக்கு இருக்குன்னா அமெரிக்காவுக்கு தான். ஸோ அதனால அமெரிக்காவுக்கு இவரை தூக்கணுங்கிறதுல, இவரை வந்து அசாசினேட் பண்ணுங்கிறதுல முழுமையான உடன்பாடு. ஏன்னா ஏற்கனவே இதே நடவடிக்கைகள்ல இந்த பகுதியில ஈடுபட்டுக்கிட்டு இருந்த கசம் சுலைமானிய கொன்னது இஸ்ரேல் கிடையாது, அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா முதல்ல அவரை கொன்னுச்சு, இப்ப இவரை கொண்டிருக்கு அப்படின்னா இது வெறும் இஸ்ரேலுடைய நடவடிக்கை கிடையாது, அமெரிக்காவுடைய உத்தரவின் பேர்ல நடந்த நடவடிக்கை. அவங்களுடைய பாம்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டேட்டா பயன்படுத்தப்பட்டிருக்கு, அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது கம்ப்ளீட்டா அமெரிக்காவினுடைய நடவடிக்கை. அவங்க ஏற்கனவே ஒரு தலைவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க, இப்போ அதுல இருந்த மிக முக்கியமான 2வது தலைவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ இது நீண்ட நெடு நாட்களா அமெரிக்காவுக்கு இந்த பகுதியில தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற விடாம இருந்த தலைவர்கள்ல ஒரு மிக முக்கியமான தலைவரை தூக்கணுங்கிறதுல இஸ்ரேலை விட அதிகமான ஆர்வம் இருந்தது அமெரிக்காவுக்கு தான். ஸோ அதனாலதான் நம்ம சொல்றோம் இதுல முழுமையான நோக்கம் இருந்தது வந்து அமெரிக்காவுக்கு தான். ஸோ அந்த பின்னணியில தான் நம்ம சொல்றோம் இது வந்து அமெரிக்காங்கிறது இந்த போரினுடைய சூத்திரதாரி அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய விருப்பம் இல்லாம, அமெரிக்காவுடைய ஒப்புதல் இல்லாம இந்த போருங்கிறது நடக்காது. அமெரிக்காவினுடைய நலனுக்காக தான் இஸ்ரேல்ங்கிற ஒரு நாடே இருக்கு. புரியுது தோழர். பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நம்ம திரும்பவும் பேசுவோம். இன்னும் நான் தோழர்களுக்கு ஒரு சின்ன 2-3 விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா சிலர் வந்து இன்னும் ஒரு தகவல் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னா லெபனான் உள்ள இன்னைக்கு காலையில இருந்து, அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி காலையில இருந்து லெபனான் உள்ள வந்து இஸ்ரேல் பூந்துருச்சு, உள்ள பூந்து தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு. அது முழுமையான பொய். அதை வந்து நான் எப்படி கவனிச்சேன்னா, நான் அந்த யூடியூப்ல வந்து இதை பத்தி மற்றவங்க போடுற வீடியோ எதுவுமே நான் பார்க்காத, நிறைய தோழர்கள் அனுப்புவீங்க, அதை கூட நான் பார்க்கறதே இல்லை. காரணம் ஏன்னா நமக்கு என்ன பேசணும்னு தெரியும். அங்க போயிட்டு அந்த ஒரு ஜனரஞ்சகமா கமர்ஷியல் படம் பார்க்குற மாதிரியான ஒன்று பேசுறதுக்கு கேட்கறதுக்கு நான் தயாரா இல்லை. அப்படி நான் இப்ப யதார்த்தமா ஒன்று பார்க்கறது நேர்ந்துச்சு. அப்ப அவர் சொல்றாரு இன்னைக்கு காலையில இருந்து நடத்திட்டே இருக்கிறாங்க, தாக்குதல் மிக கடுமையா நடத்திட்டு இருக்காங்க. அந்த தாக்குதலை வந்து லெபனான் சமாளிச்சு ஒரு பக்கம் திணறிக்கிட்டு இருக்கும்போது லெபனானுக்கு உதவியா வந்து ஈரான் இப்ப தாக்குதல் நடத்திடுச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த அவர் ஆரம்பிச்ச உடனே நானே அதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்படி எல்லாரும் இஷ்டத்துக்கு புழுவிட்டு தான் இருப்பாங்க. எது சரியா அதை மட்டும் கேளுங்க. நம்ம ஏன் இதை பேசுறோம் அப்படின்றத புரிஞ்சுங்க. நம்ம வந்து நைட்டு இத்தனை மணிக்கு உட்காந்து பேசுறது வந்து அதிரடியா சொல்லி வீசி பார்த்து இது பண்றதுக்காக இது கிடையாது. இதை தோழர்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை மணிக்கு வந்து நாங்க பேசிக்கிட்டோம். தோழர் நீங்க வேற சொல்ல வேண்டியது அதுல எனக்கு முக்கியமான ஒரு தகவல், நான் போன நேத்து முன்னாத்து நம்ம பேசும்போது சொன்ன தகவல் தான். லெபனானுக்குள்ள இன்வேஷனுக்குன்னு இஸ்ரேல் போகுது அப்படின்னா அது அவங்களுக்கு சவக்கூலி, அதுக்குள்ள நுழையணுங்கிறது தான் வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பு. லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லாங்கிறதும் ஹிஸ்புல்லா ஃபோர்ஸும், அதுலயும் குறிப்பா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸா இருக்கிற அந்த ரத்வான் ஃபோர்ஸும் அதற்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அங்க உள்ளுக்கு நுழைஞ்சாங்கன்னா இவங்களை காப்பாத்துறதுக்காக அமெரிக்கன் மெரைன்ஸ் வந்து வர வேண்டிய தேவைதான் இருக்கு. இவங்களை காப்பாற்றணும்னா அமெரிக்கன் மெரைன்ஸ் கண்டிப்பா வந்தாகணும், அமெரிக்காவுடைய சிறப்பு படைகள் வந்தாகணும். அமெரிக்க சிறப்பு படைகள் வந்ததுனாலும் அவங்களும் அங்கிருந்து தப்பிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சிக்கல். அதனாலதான் வந்து இன்னைக்கு பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை செயலாளர், ஃபாரின் மினிஸ்டர், ஃபாரின் செக்ரட்டரி மினிஸ்டர்னு தெரியல, அவங்க என்னமோ சொல்லுவாங்க. ஸோ அதனால அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வைக்கிறதுனால நமக்கு தெரியல. லாமின்னு நினைக்கிறேன், அவர் வந்து இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு லெபனானுக்குள்ள கருப்பா இருப்பாரு. இங்கிலாந்துடைய இவர் இருந்தார்ல, முன்னாள் பிரதமர், இங்கிலாந்து பிரதமர், அந்த இடத்துல இப்ப இவர் வந்திருக்காரு. அவர் தான் லாமின்.
அதான் லேமி, அதான் வெளியுறவுத்துறை ம். செயலாளர் சொல்றேன். ம். அவர் சொல்லியிருக்கிறாரு, லெபனான்ங்கிறது இன்வேஷன் பண்றத வந்து தவிர்த்துக்குங்க. அது வந்து ஒரு குவாக்மயர் அப்படிங்கிறாரு. குவாக்மயர்னாக்க சதுப்பு நிலம் மாதிரி. போனா அங்க போய் மாட்டுனீங்கன்னா வெளியில வர முடியாது அப்படிங்கிறத தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அத நான் வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலா இஸ்ரேலுக்கு மட்டும் குவாக்மயர் கிடையாது. அமெரிக்காவுக்கும் அது குவாக்மயர். இந்த குவாக்மயர் அவங்க ஏற்கனவே இந்த ட்ராப் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது வந்து கண்ணி வெடி பூசிச்ச பகுதி மாதிரி. இப்ப இதுக்குள்ள வரணுங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருந்தது. அதற்கு முன்னாடி ஒரு டாக்டிக்கல் வெற்றிய வந்து பெற்றுட்டாங்க. என்னன்னா, அந்த அமைப்பினுடைய தலைவர கொலை பண்ணதன் மூலமா ஒரு டிமோரலைஸ் பண்ணிட்டாங்க. ரெசிஸ்டன்ஸ்கள் மத்தியில ரெசிஸ்டன்ஸ்க்கு ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு பெரிய அவநம்பிக்கைய உருவாக்கிட்டாங்களே தவிர, இந்த ட்ராப்ப வச்சு தான் வந்து வெயிட் பண்ணாங்க. அந்த ட்ராப்புக்குள்ள போய் தானா இறங்கறதுக்கான முயற்சியில அதாவது ஆணவத்தின் உச்சத்துல இருந்த நெத்தன்யாகுவுடைய அரசாங்கம் முயற்சிகள வந்து மேற்கொண்டுச்சு. அங்க போனது. இப்போ நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம். 15 கிலோமீட்டர் உள்ளுக்கு போய் தான் அந்த பார்டர வந்து கிராஸ் பண்ணணுன்ட்டு. இன்னைய வரைக்கும் கிராஸ் பண்ணல. போனவைங்க ஏற்கனவே ஒரு முறை முயற்சி பண்ணி உள்ளுக்கு நுழைஞ்சு ஒரு டெஸ்ட் அடிச்சு பார்த்துருக்குறாய்ங்க. பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பி வந்துட்டாய்ங்க. இனிமே போறதுக்கு வாய்ப்பில்ல. புது படைகள வந்து கூடுதல் படைகள அந்த பகுதிக்கு அனுப்புறதா சொல்றாங்க. இப்ப இன்னொரு விஷயம் இதுல முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஈரான் நடத்தின தாக்குதல் வந்து இதுல கோஇன்சைட் ஆகுது. இப்போ ஈரான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. ஈரானுக்கு பதிலடி குடுக்குறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து இப்ப போகுது அப்படின்னா, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, ரத்வான் ஃபோர்ஸஸ அங்க எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க ராணுவம். இஸ்ரேலுடைய ராணுவம். கிட்டத்தட்ட 3,00,000க்கும் மேற்பட்ட துருப்புகள் வந்து அந்த பகுதியில நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு போருன்னு உருவாயிடுச்சு அப்படின்னா, இப்ப இந்த 3,00,000 துருப்புகள் எங்க போவாங்கங்கிறது கன்ஃப்யூஷனா இருக்கு. இது எவ்வளவு பெரிய சிக்கலா உருவாகுங்கிறது தெரியல. இவங்க அங்கிருந்து வெளியேறுனாங்கன்னா, ரத்வான் ஃபோர்ஸ் நேரடியா இஸ்ரேலுக்குள்ள நுழையும். ஸோ இல்ல அதனால அதுக்கு ஒரு ஆன்சர் வச்சிருக்காங்க. நீங்க நீங்க நம்ம தான் அவ்வளவு சீரியஸா பேசுறோம். அதுக்கு ஒரு ஆன்சர் வச்சிருக்காங்க. என்னன்னா 1967ல வந்து 7 நாடு ரவுண்டு கட்டுச்சுங்க இஸ்ரேல. இஸ்ரேல் அப்பவுமே காலி பண்ணிருச்சுங்க இஸ்ரேல். அந்த ஒரு நாடு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அது அது இப்போ ஒத்து வராது அப்படின்றது எனக்குன்னா தெரியல. அது வந்து இப்போ நாடுகளா இருந்தப்போ என்னன்னா, ம். இந்த ட்ராப்பே பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராப்பே வந்து என்னன்னா, இப்போ இன்னைக்கு ஈரான் தாக்குதல் நடத்திருச்சு. இப்ப ஈரானுகிட்ட சண்டைக்கு போகணும்னு இன்னைக்கு முடிவு பண்ணி போனாங்கன்னு வச்சுக்கங்க. கம்ப்ளீட்டா இஸ்ரேல்ங்கிற நாட்டையே வந்து உள்ளுக்கு நுழைஞ்சிருவாங்க. வடக்குல இருந்து ரத்வான் ஃபோர்ஸ். இப்ப ரத்வான் ஃபோர்ஸ் உள்ளுக்கு நுழைஞ்சிருச்சுன்னா, ரத்வான் ஃபோர்ஸ் கூட சண்டை போடுவாங்களா? ஈரான் கூட சண்டை போடுவாங்களா? ஈரான் கூட சண்டைன்னு வந்துச்சுன்னா, அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. அமெரிக்கா வந்து ஈரான் கூட சண்டைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா, இந்த பகுதியில அவங்களுக்கு ஆதரவு சக்திகளா இருக்கிற நாடுகள் உதவி பண்ணாங்கன்னா, அவங்க மீது இப்ப இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள என்ன நடந்ததோ, அதுதான் அவங்க மீது நடக்கும். அதனால அவிங்க போகவே மாட்டாய்ங்க. ஒதுங்கிக்கிறதுக்கு தான் பார்ப்பாய்ங்க. அதே மாரி அவங்களுடைய உதவி இல்லாம சண்டைக்கும் போக முடியாது. சண்டைக்கு போனா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் தடைப்படும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ அடுத்த செகண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க அ ஈரான். ரெட் சீய ஏற்கனவே ஹூத்திஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க அன்சரல் அமைப்பு. ஸோ ரெட் சீயும் ஸ்டாப் ஆயிடும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸும் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, உலகத்தினுடைய பொருளாதாரமே மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகும். அமெரிக்காவுடைய பொருளாதாரம் கம்ப்ளீட்டா போகும். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வந்து தத்தளிக்க வேண்டிய நிலைக்கு தான் தள்ளப்படுவாங்க. ஸோ அதனால இது வந்து எந்த வகையிலயும் வந்து வெற்றியே அடைய முடியாத ஒரு நிலை தான் இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கு. ஆனா, இதையும் வந்து எப்படி மேனிபுலேட் பண்ணி, இத வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்துறதுக்கான முயற்சியில நெத்தன்யாகு ஈடுபடுவாருங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால இன்னைக்கு முட்டாள்தனமான முடிவ வந்து கண்டிப்பா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அப்படி எடுத்தாங்கன்னா, அதனுடைய பின்விளைவுகள்ங்கிறது மோசமானதா இருக்கும். இதுல இன்னைக்கு ஈரான் தாக்குதல் நடத்தினதுல ஒரு மிக முக்கியமான விஷயம். அத நான் சொல்ல மறந்துட்டேன். நெட்சரிம் காரிடார். காசாக்குள்ள இஸ்ரேல் அந்த வடக்கையும், தெற்கையும் பிரிச்சு வைக்கிறதுக்காக உருவாக்குன காரிடார்க்குள்ள அவங்களுடைய ஃபோர்ஸஸ வந்து கொண்டு வந்து நிலைநிறுத்தி, அந்த பகுதியில போஸ்ட்ட வந்து உருவாக்கி வச்சிருந்தாங்க. அங்கேயும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அதனால காசாலக்குள்ள இருக்கிற இஸ்ரேலிய படைகளும் நிம்மதியா இருக்க முடியாது. வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற இஸ்ரேலிய படைகளும் நிம்மதியா இருக்க முடியாது. லெபனான் எல்லையில இருக்கிற 3,00,000 துருப்புகள் அந்த
வாகனங்கள் இது எல்லாமே ஈரானுடைய ராக்கெட்டுகளுக்கு பலியாக வேண்டிய நிலை வந்து ஏற்படும். அதே மாதிரி இதெல்லாம் நடந்ததுன்னா ரத்வான் ஃபோர்ஸ் உள்ளுக்கு நுழையிறத வந்து தடுக்கவே முடியாது. ஆனா பல்வேறு தரப்புல இருந்து உள்ளுக்கு நுழையிறத இஸ்ரேலால தடுக்க முடியாது. தட் வில் பி எண்ட் ஃபார் இஸ்ரேல். அது இப்ப இம்மீடியட்டா இஸ்ரேல்ங்கிற அந்த என்டிட்டிய வந்து எண்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு போரா வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து அவங்க இந்த இந்த ஒரு டாக்டிக்கல் வெற்றிய அடைஞ்சிட்டதுனால, ஆணவத்தினுடைய உச்சத்துல எல்லாமே அவங்களுக்கு கண்ண மறைக்குது. அதுதான் தெரியுது. கண்ண மறைக்குது இந்த போத. அதனால எல்லா நடவடிக்கையிலயும் ஈடுபடுறாங்க. எல்லா நடவடிக்கையிலயும் ஈடுபட்டு கம்ப்ளீட்டா வந்து கை, காலு எல்லாமே சிக்கிக்கிட்டு தான் இன்னைக்கு நிக்கிறாங்க. அவங்களுடைய நிலை வந்து குவாக்மயர்ல சிக்கினதுங்கிறது அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்து அவங்க சிக்கியிருக்கிறாங்க. இதுலேருந்து வெளியில வர்றதே வந்து மிகப்பெரிய சிரமமான காரியமா தான் இன்னைக்கு இஸ்ரேல பொறுத்தளவுல இருக்கு. லாங் டெர்ம் ஸ்ட்ராட்டஜிய பொறுத்தளவுல. அதனால இஸ்ரேல் வந்து இன்னைக்கு உயிரிழப்புகளை ஏற்படுத்தலாம், கொலை பண்ணலாம், தலைவர்கள கொலை பண்ணலாம். ஆனா, இது மோசமான நிலையில தான் வந்து இந்த நாடு வந்து இருக்கு. ஓகே, ஓகே தோழர். பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.